الله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد, அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்று எங்களுடைய இறுதி வகுப்பு இன்ஷா அல்லாஹ். இந்த வகுப்பிலே நாங்கள் அல்-பாபு ராபி, நான்காவது பகுதியில் இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய விடயங்களை பார்ப்போம். அல்-பாபுல் ஹாமிஸ் என்ற இஅ்திகாப் சம்பந்தமான பாடத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடநெறியிலே பார்க்க மாட்டோம். அடுத்ததாக எஞ்சி இருக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் கடந்த பாடங்களிலே படித்த விடயங்களை மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக மீட்டல் செய்து கொள்ள இருக்கின்றோம். நாங்கள் நேரடியாக பாடத்துக்கு செல்வோம். அல் மஸ்அலத்து ثالثة, மூன்றாவது மஸ்அலா, மா யுக்ரஹு வ யுஹ்ரமு மின ஸியாம், மக்ரூஹான மற்றும் ஹராமான நோன்புகள் என்பதுதான் இந்த மஸ்அலாவுடைய தலைப்பு. அதிலே முதலாவதாக யுக்ரஹு இஃப்ராது ஷஹ்ரி ரஜப பிஸ்ஸியாம், ரஜப் மாதத்திலே தனியாக நோன்பு நோட்பது மக்ரூஹ். அதாவது ரஜப் மாதத்தை ஏனைய மாதங்களில் ஒருவர் நோன்பு நோட்பதை போன்று சாதாரணமாக நோன்பு நோட்பது தவறல்ல. ஆனால் ரஜபு மாதத்தை மாத்திரம் தனித்துவமாக அதை விசேஷப்படுத்தும் நோக்கில் நோன்பு நோட்பது கூடாது. ஒருவர் எந்த மாதத்திலும் நோன்பு நோட்பதில்லை, ரஜப் மாதம் வந்துவிட்டால் அதில் அவர் நோன்பு நோட்கிறார் என்றால், அல்லது அவர் குறிப்பிட்ட மாதங்களை வைத்திருக்கின்றார், அதிலே ரஜப் மாதம் ஒன்று, இவ்வாறு ரஜப் மாதத்தை தனிமைப்படுத்துவது நோன்பு நோட்பதிலே மார்க்கத்திலே வெறுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் ரஜப் மாதத்துக்கு தனித்துவம் இருக்கின்றது, அதிலே நோன்பு நோட்பதற்கு விசேஷம் இருக்கின்றது, ஏனைய மாதங்களுக்கு இல்லாத விசேஷம் ரஜப் மாதத்திலே நோன்பு நோட்பதற்கு இருக்கின்றது. அந்த மாதத்தை நோன்பு நோட்பதன் மூலமாக கண்ணியப்படுத்துவது, அந்த மாதத்திலே இபாதத் செய்வது மார்க்கத்திலே உள்ளது என்று கருதினால் அது பித்அத்தாக மாறிவிடும், ஹராமாக மாறிவிடும். ஏனென்றால் ஜாஹிலியா காலத்திலே ரஜப் மாதத்தை மக்கள் கண்ணியப்படுத்தினார்கள். ரஜப் மாதம் இஸ்லாமும் கண்ணியப்படுத்தி இருக்கிறது. அதில் யுத்தம் செய்வது கூடாது, யுத்தம் தடை செய்யப்பட்ட மாதம். அந்த வகையில நாங்கள் மார்க்கம் ஒரு விடயத்தை எந்த விதத்திலே கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அந்த விதத்தில் தான் கண்ணியப்படுத்த வேண்டும். ஒரு சிலர் எல்லா ஹராமான மாதங்களிலும், எல்லா யுத்தம் செய்ய தடை செய்யப்பட்ட 4 மாதங்களிலும் நோன்பு பிடிக்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. அது சிலருடைய இஜ்திஹாத். அந்த மாதங்களிலே நோன்பு பிடிப்பது சிறந்தது என்று அவர்கள் கருதுகிறார்கள். அதையும் தாண்டி சிலர் ரஜப் மாதத்தை மட்டுமே என்ன செய்வார்கள், நோன்பு பிடிக்கக்கூடிய மாதமாக கருதினார்கள் என்றால் அது மக்ரூஹ் என்பதையும் தாண்டி ஹராம் என்ற நிலைக்கு சில நேரம் போய்விடும். அதாவது வெள்ளிக்கிழமையை நோன்பு நோட்பது தடை செய்யப்பட்டிருப்பதை போலதான் இதுவும். அடுத்ததாக என்ன சொல்கிறார்கள் என்றால், லிஅன்ன ذلك من شعائر الجاهلية, ஏனென்றால் இது ஜாஹிலியா காலத்துடைய அடையாளம், ரஜப் மாதத்தை மட்டும் தனிப்பித்து சிறப்பிப்பது. وقد كانوا يعظمون هذا الشهر فلو صامه مع غيره لم يكره. ஜாஹிலிய மக்கள் ரஜப் மாதத்தை கண்ணியப்படுத்தினார்கள். எனவே யாராவது ஒருவர் ரஜப் மாதத்தோடு வேறு மாதங்களோடு சேர்த்து ரஜப் மாதத்தையும் அவர் நோற்றால் அதில் தப்பு கிடையாது. எனவே அந்த நேரத்திலே அவர் ரஜப் மாதத்தை மட்டும் தனிப்பித்த ஒருவராக கருதப்பட மாட்டார். இதற்கு ஆதாரமாக இங்கே இவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் வரக்கூடிய ஒரு செய்தி. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அஹ்மத் இப்னு ஹர்ஷத் இப்னு ஹர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் என்ன சொல்கிறார், ரஅய்து உமர் இப்னு அல்-கத்தாப் யضرب அகுஃப் அல்-முத்தரஜ்ஜிபீன். உமர் இப்னு அல்-கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரஜப் மாதத்திலே நோன்பு பிடிக்கக்கூடியவர்களுடைய கைகளிலே அடிப்பார்கள். எதுவரைக்கும், ஹத்தா யதஊஹா ஃபித் தஆம், கைகளை உணவிலே வைக்கும் வரையிலே அடிப்பார்கள். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் தூர சிந்தனை உள்ள ஒருவர். எனவே இவ்வாறு ரஜப் மாதம் ஜாஹிலியா காலத்திலே கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். அதனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மாதத்திலே நோன்பு நோட்பவர்களை தடுத்திருக்கிறார்கள். வயகூலு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், குலு فإنما هو شهر كانت تعظمه الجاهلية. இந்த மாதம்
ஜாஹிலிய கால மக்கள் கண்ணியப்படுத்திய மாதம். எனவே இஸ்லாத்திலும் அதுக்கு கண்ணியம் இருக்கிறது. ஆனால் அதைவிட அதுக்கு தனித்துவமான மேலதிகமான கண்ணியத்தை ஜாஹிலிய மக்கள் கொடுத்தார்கள். அதற்கு இல்லாத கண்ணியத்தை. அந்த வகையிலே ரஜப் மாதத்திலே தனியாக நோன்பு நோற்பது தவிர்க்கப்பட வேண்டும். இரண்டாவது, யுக்ரஹு இஃப்ராது யௌமில் ஜும்ஆ பிஸ்ஸியாம். யௌமில் ஜும்ஆத்தி பிஸ்ஸியாம். ஜும்ஆவுடைய நாளை மாத்திரம் நோன்பு நோற்பதும் அதுவும் மார்க்கத்திலே வெறுக்கப்பட்ட ஒரு விடயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தஸூமு யௌமல் ஜும்ஆ. ஜும்ஆவுடைய நாளையிலே நீங்கள் நோன்பு நோட்காதீர்கள். இல்லா அன் தஸூமு யௌமன் கப்லஹு அவ் யௌமன் பஅதஹ். அதற்கு முன்னால் ஒரு நாள் அல்லது அதற்கு பின்னால் ஒரு நாள் நோன்பு நோற்றாலே தவிர. எனவே ஒருவர் வெள்ளிக்கிழமையிலே மாத்திரம் நோன்பு நோட்பதை நபி அவர்கள் பின்னால் வரக்கூடிய ஹதீஸிலும் தடுத்திருக்கிறார்கள். பின்னால் நாம் ஒரு ஹதீஸை பார்ப்போம். இந்த ஹதீஸிலும் தடுக்கின்றார்கள். ஆனால் ஒருவர் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நோன்பு நோட்கலாம், அல்லது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நோன்பு நோட்கலாம். இவ்வாறு நோன்பு நோட்பதிலே பிரச்சனை இல்லை என்று இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. வெள்ளிக்கிழமை மாத்திரம் தனியாக நாம் நோன்பு கூட. வெள்ளிக்கிழமை சிறப்பான நாள் தான். எனவே சிறப்பான நாள் என்பதற்காக அதிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ, என்ன செய்வதற்கு மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறதோ அதனைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை சிறப்பான நாள் என்பதற்காக நாங்கள் அதிலே நோன்பு நோட்பதற்கு முடியாது. அடுத்ததாக மூன்றாவது விடயம், யுக்ரஹு இஃப்ராது யௌமி ஸப்தி பிஸ்ஸியாம். சனிக்கிழமை நாளிலும் தனியாக நோன்பு நோட்பது மக்ரூஹ் என்று இங்கே இவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். காரணம், அது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. லா தஸூமு யௌம ஸப்தி இல்லா ஃபீ மஃப்துரித அலைக்கும். உங்களுக்கு ஃபர்லாக்கப்பட்டதிலே தவிர சனிக்கிழமையிலே நீங்கள் நோன்பு நோட்காதீர்கள். அதாவது ஃபர்லான நோன்பை மட்டும்தான் சனிக்கிழமையிலே நீங்கள் நோட்கலாம். சுன்னத்தான நோன்புகளை நீங்கள் சனிக்கிழமையிலே நோட்காதீர்கள் என்பது இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. எனவே இந்த ஹதீஸ்ல கருத்து வேறுபாடு இருக்கின்றது. பழைய அறிஞர்கள் பலரும் இந்த ஹதீஸை குறை கண்டிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் தஈஃப் என்று சொல்லி இருக்கின்றார்கள். பிறகு வந்த அறிஞர்களும் சில அறிஞர்கள், அதுக்கு முன்னால் உள்ள அறிஞர்களும் சிலர் இந்த ஹதீஸை பலப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் நாங்கள் பலமானது என்று வைத்துக் கொண்டாலும், பலமான கருத்து உண்மையிலே இந்த ஹதீஸ் பலவீனமானது என்பதுதான். இந்த ஹதீஸ் பலமானது என்று நாங்கள் வைத்துக் கொண்டாலும், இந்த ஹதீஸுடைய நோக்கம் என்னென்றால், சனிக்கிழமை நாளையிலே தனியாக நோன்பு நோட்கக்கூடாது என்பதுதான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமையோடு சேர்த்து சனிக்கிழமையிலே நோன்பு பிடிப்பதற்கு அனுமதித்திருக்கிறார்கள். முன்னால் வந்த ஹதீஸிலும் அனுமதி இருக்கிறது. அதே போன்று ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நீங்கள் பாருங்கள். உம்முல் முஃமினீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியார், மூமின்களுடைய தாயார் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இடத்திலே நபி அவர்கள் ஒரு முறை வெள்ளிக்கிழமையிலே செல்கிறார்கள். அவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். நபி அவர்கள் கேட்கிறார்கள், அசும்தி அம்ஸ், நீங்கள் நேற்று நோன்பு நோற்றீர்களா என்று கேட்கிறார்கள். அதாவது வியாழக்கிழமை. காலத் லா, அவங்க இல்லை என்று சொல்கிறார்கள். துரீதீன அன் தஸூமி கதா, நாளைக்கு நீங்கள் நோன்பு நோட்க விரும்புகிறீர்களா என்று கேட்கிறார்கள். காலத் லா, இல்லை. எனவே இங்கே சனிக்கிழமை நாளை, அடுத்த நாள் சனிக்கிழமை, அந்த நாள் நீங்கள் நோன்பு நோட்க விரும்புகிறீர்களா என்று கேட்கிறார்கள். அவர்கள் இல்லை என்று சொல்கிறார்கள். கால ஃபஅஃப்திரி, எனவே நீங்கள் நோன்பை விட்டுவிடுங்கள் என்று நபி அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். எனவே இங்கே வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோன்பு நோட்பதை நபி அவர்கள் தடை செய்கிறார்கள். அதே நேரத்திலே இந்த ஹதீஸிலிருந்து என்ன விளங்குகிறது என்றால், சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சேர்த்து நோன்பு நோட்பது தடை இல்லை. எனவே மேலே சனிக்கிழமை நோன்பு நோட்காதீர்கள் என்பதை நாங்கள் சரியென்று எடுத்துக்கொண்டாலும், அங்கே சனிக்கிழமை மாத்திரம் தனியாக தனிப்பிக்க கூடாது என்பதுதான் அதனுடைய நாட்டம் என்பதை இந்த ஹதீஸிலே இருந்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். என்றாலும் அந்த ஹதீஸிலே பலவீனம் இருக்கிறது. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த ஹதீஸை, இந்த ஹதீஸை, இப்போது நான் சொன்ன ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸை குறிப்பிட்டு விட்டு என்ன சொல்கிறார்கள்? ومعنى الكراهة في هذا أن يختص الرجل يوم السبت بصيام. இங்கே வெறுக்கப்படுகிறது என்பதன் காரணம் என்னவென்றால், அதற்குரிய அர்த்தம் என்னவென்றால், ஒரு மனிதர் சனிக்கிழமையில் மாத்திரம் நோன்பு நோட்பது. லிஅன்னல் யஹூத யுஅத்திமூன யௌம ஸப்த், என்றால் யூதர்கள் சனிக்கிழமை நாளை கண்ணியப்படுத்துவார்கள். இன்று வரையிலே அவர்கள்
அதை செய்வார்கள். அவர்களிடத்திலே அது மிகவும் பிரபலியமான விஷயம். சனிக்கிழமை அவர்கள் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே சனிக்கிழமை இந்த காரணத்தினால்தான் அதிலே மாத்திரம் நோன்பு நோட்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். என்றாலும் அந்த ஹதீஸ் எங்களுடைய கருத்து அது பலவீனமானது. எனவே சனிக்கிழமை மாத்திரம் நோன்பு நோற்றால் தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு விசேஷம் இருக்கிறது என்று எந்த நாளைக்கும் நாங்கள் நோன்பு நோட்க முடியாது. சனிக்கிழமை மட்டுமல்ல, எந்த ஒரு நாளையும் நோன்பு நோட்க முடியாது. எனவே வார நாட்களிலே வெள்ளிக்கிழமையை தனியாக நோன்பு நோட்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இது சஹீஹான ஹதீஸ்களிலே புகாரி முஸ்லிம்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதல்லாமல் வியாழன் அதே போன்று திங்கள் இந்த நாட்களிலே நோன்பு நோட்பது சுன்னத்தாக இருக்கிறது. இந்த 2 நாட்கள் நோன்பு நோட்பது சுன்னத்து என்பது இஜ்மா ஏகமனதான கருத்து என்று பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் அதை பற்றி நேற்று பார்த்தோம். திங்கட்கிழமை நபி அவர்கள் நோன்பு நோட்டார்கள். அதே போன்று வியாழக்கிழமை நோன்பு சம்பந்தமாகவும் பல ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. பல வழிகளால் அந்த ஹதீஸ்கள் வந்திருப்பதனால் அதுக்கு பலம் இருக்கிறது. அதே போன்று அது இஜ்மாவாகவும் இருக்கிறது. அதல்லாமல் இந்த 3 நாட்களை தவிர ஏனைய 4 நாட்கள் சனிக்கிழமை இதிலே வரக்கூடிய ஹதீஸ் பலமானது அல்ல. அதே போல ஞாயிற்றுக்கிழமை, சனி, ஞாயிறு இந்த 2 நாட்களும் நோன்பு நோற்றார்கள் நபி அவர்கள் என்றால் யூதர்கள் அதை கிறிஸ்தவர்களும் அதனை பெருநாள்களாக அவர்களுடைய முக்கியமான நாள்களாக கருதுவதால் நபி அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்ற மாதிரியான ஒரு கருத்தில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதுவும் பலவீனமானது. எனவே 4 நாட்கள் சம்பந்தமாக அதில் நோன்பு நோட்கலாம் அல்லது நோன்பு நோட்க சுன்னா அல்லது நோன்பு நோட்கிறது தடை என்ற வரக்கூடிய எந்த ஒரு பலமான செய்தியும் இல்லை. அதிலே சனி, ஞாயிறு, செவ்வாய், புதன் இந்த 4 நாட்களிலும் எந்த நோன்பு நோட்பது அனுமதியானது என்பதுதான் சரியான கருத்து. நோன்பு நோட்பது அதிலே வரவேற்கப்படுகிறது திங்கட்கிழமை, வியாழக்கிழமை போன்று என்று சொல்லுவதற்கும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அடுத்ததாக தஹ்ரீமு சுயாமி ஓ மிஷக், ஷக்குடைய நாளையிலே நோன்பு நோட்பது ஹராம். ஷக்குடைய நாளையிலே நோன்பு நோட்பது ஹராம். ஷக்குடைய நாள் என்றால் என்ன? வஹுவ யௌமு ஸலாஸீன மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்துடைய 30வது நாள். ஷஅபான் மாதத்துடைய 30வது நாள் தான் ஷக்குடைய நாள். ஷக்குடைய நாள் என்பது ஒவ்வொரு மாதத்திலும் வருவதில்லை. ஷஅபான் மாதத்துடைய 30வது நாளுக்கு தான் நாங்கள் ஷக்குடைய நாள் என்று சொல்கிறோம். இதா கான ஃபிஸ் ஸமாஇ மா யம்னஉ ருஅயத்தல் ஹிலால், வானத்திலே பிறையை காண முடியாத அளவுக்கு மேகமூட்டங்கள், புயல் இது போன்ற விடயங்கள் இருந்தால் அது ஷக்குடைய நாளாக இருக்கிறது. ஃபைன் கானத்திஸ் ஸமாஉ ஸஹ்வன் ஃபலா ஷக், வானம் தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இருந்தால், வானம் தெளிவாக இருக்கின்றது ஷாபான் மாதத்துடைய 30வது இரவிலே, எனவே அந்த நாளையிலே சந்தேகமில்லை. காரணம் வானம் தெளிவாக இருக்கிறது, பிறை இருந்தால் தென்பட்டிருக்கும். ஏன் ஷக்குடைய நாள் என்று அதற்கு சொல்கிறோம் என்றால், மக்கள் அந்த நாளிலே சந்தேகப்படுவார்கள், இன்று பிறை வானத்திலே இருந்திருக்கலாம், மேகமூட்டம் காரணமாக அது எங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றதனால் தான் அதற்கு நாங்கள் ஷக்குடைய நாள் என்று சொல்கிறோம். இதுக்கு மாற்று கருத்தும் இருக்கிறது. இதுதான் பலமான கருத்து. எனவே ஷக்குடைய நாள் என்பது உண்மையிலே ஷஅபான் மாதத்துடைய 30வது நாள். மேகமூட்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த நாளிலே நோன்பு பிடிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தடை செய்திருக்கிறார்கள். ஏன் இவர்கள் வானம் தெளிவாக இருந்தால் அதிலே ஷக்கில்லை என்று சொல்கிறார்கள் என்றால், வானம் சில அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், வானத்திலே மேகமூட்டம் இருந்தால் அது அந்த நாளையிலே நோன்பு நோட்கலாம். சில சஹாபாக்கள் அவ்வாறு நோன்பு நோட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே தெளிவான நேரடியான ஹதீஸுக்கு சஹாபியுடைய செயல் முரண்படுகின்ற பொழுது, அதுவும் சஹாபாக்களுக்கு இடையிலே அதிலே கருத்து வேறுபாடு வருகின்ற பொழுது நாங்கள் ஹதீஸைத்தான் எடுக்க வேண்டும். சஹாபியுடைய கூற்றை நாங்கள் அந்த நேரத்திலே எடுப்பதில்லை. ஹதீஸைத்தான் நாங்கள் கட்டாயமாக எடுக்க வேண்டும். எனவே சஹாபிக்கு சில நேரம் ஹதீஸ் கிடைக்காமல் இருக்கலாம், அல்லது அவருடைய இஜ்திஹாதிலே அவர் தவறிவிட்டிருக்கலாம். எனவே நாங்கள் இப்படியான கட்டத்திலே ஹதீஸைத்தான் எடுக்க வேண்டும். ஹதீஸிலே தெளிவாக ரமதானுக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னால் நோன்பு பிடிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். அது மேகமூட்டம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி. அதே போன்று அது கூடாது என்பதற்கான இன்னொரு ஆதாரம் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்.
மன் சாமல் யௌமல் லதி யுஷக்கு ஃபீஹி ஃபகத் அஸா அபல் காசிம். எவர் சந்தேகத்துக்குட்பட்ட அந்த நாளிலே நோன்பு நோட்கிறாரோ அவர் அபுல் காசிம், அதாவது அபுல் காசிம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்து விட்டார் என்று அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்கின்ற செயல் என்று ஒரு சஹாபி ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை தடுத்திருக்கின்றார்கள். அதற்கு நபி அவர்களுடைய ஹதீதுக்குரிய சட்டம் இருக்கிற ஒரு சஹாபியுடைய கூற்றாக இருந்தாலும் நபி அவர்களோடு அவர்கள் அதனை சம்பந்தப்படுத்துவதனால் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளிலே நோன்பு நோட்பதை தடை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் தெளிவானது. அடுத்த இன்னொரு ஏற்கனவே நாம் சொன்ன ஹதீதையும் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். லா யதகத்தமன் அஹதுக்கும் ரமதான பிஸௌமி யௌமின் அவ் யௌமைன். உங்களில் ஒருவர் ரமதானுக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னால் நோன்பு நோட்க வேண்டாம். இல்ல அன் யகூன ரஜுலுன் கான யஸூமு ஸௌமஹு ஃபல்யஸும் தாலிகல் யௌம். ஆனால் ஒரு மனிதர் வழமையாக அவர் நோன்பு நோற்று வரக்கூடிய நாளாக அந்த நாள் இருந்தால் அதிலே அவர் நோன்பு நோற்று கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அது எப்படி? உதாரணமாக ஒருவர் வியாழன் அல்லது திங்கள் நோன்பு நோட்கின்ற வளமை இருக்கின்றது. ஒருவர் தாவூது நபியுடைய நோன்பு, ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் நோன்பை விடுதல், இவ்வாறு நோன்பு நோட்கின்ற வளமை இருந்தால் அவருடைய அந்த நோன்பு பிடிக்கக்கூடிய நாள் ரமதானுடைய முன்னால் ஒரு நாளுக்கு முன்னால் வந்தால் அவர் நோன்பு நோட்பதிலே பிழை இல்லை. என்றால் அவர் ரமதானை அடைவதற்காக நோன்பு நோட்கவில்லை. அவர் எதற்காக நோன்பு நோட்கிறார்? அவருடைய அந்த வளமையான நாளிலே அவர் நோன்பு நோட்கிறார். எனவே அவருக்கு அவ்வாறு நோன்பு நோட்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இறுதி வார்த்தை எங்களுக்கு சொல்கிறது. எனவே அவ்வாறு நோன்பு நோட்கின்ற வளமை உள்ளவர்கள், ஒருவர் உதாரணமாக ஒவ்வொரு திங்களும் நோன்பு நோட்கிறார். ஷாபான் மாதத்துடைய 29வது நாள் அல்லது 30வது நாள் திங்கட்கிழமை வந்துவிட்டால் அவர் நோன்பு நோட்கலாம். அவருக்கு அது தடை இல்லை என்பதை இந்த ஹதீஸ் தெளிவாக எங்களுக்கு எடுத்துச் சொல்கிறது. எனவே இங்கே நோன்பு நோட்பதற்கு ஏன் நபி அவர்கள் தடை செய்தார்கள் என்றால், சிலர் ரமதானை நாங்கள் மிஸ் பண்ணிவிடக் கூடாது, சில நேரம் இன்று பிறை இருந்திருக்கும், எங்களுக்கு அது தெரியாமல் போயிருக்கும், இது போன்ற காரணங்களினால் அவர்கள் பேணுதலுக்காக என்ன செய்ய பார்ப்பார்கள்? ரமதானுக்கு முன்னால் இருந்தே ரமதானுடைய நோன்புகளை நோற்று நாங்கள் சரியாக அடைந்து விட்டோம் என்று நினைக்க பார்ப்பார்கள். எனவே அவ்வாறு செய்வது தவறு. அடுத்ததாக 2 வணக்கங்களுக்கு இடையிலே, ஃபர்லான வணக்கத்துக்கும் சுன்னத்தான வணக்கத்துக்கும் இடையிலே ஒரு இடைவெளி இருக்க வேண்டும். 2க்கும் இடையிலே வித்தியாசம் இருக்க வேண்டும், ஒரு பிரிவு இருக்க வேண்டும். சுன்னத்தான தொழுகையிலும் அவ்வாறு தான். ஒருவர் ஃபர்லு தொழுத உடனேயே எழுந்து சுன்னத்து தொழுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். ஃபர்லு தொழுது விட்டு நீங்கள் கதைக்கலாம் அல்லது ஒரு இடம் மாறலாம். இவ்வாறு நீங்கள் இடம் மாறுகின்ற பொழுது அல்லது கதைத்தால் அவ்வாறு ஃபர்லு தொழுகைக்கு பிறகு சுன்னத்து தொழலாம். எனவே அது 2 தொழுகையும் ஒன்றோடு சேர்க்கின்ற விதத்திலே அவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்பது தடை இருக்கிறது. அதே போன்றுதான் நோன்பிலும் சுன்னத்தான நோன்பையும் ஃபர்லான நோன்பையும் நாங்கள் வித்தியாசப்படுத்த வேண்டும். எனவே ரமதானை ஆரம்பிப்பதற்கு இஸ்லாம் ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறது. அதுதான் பிறை பார்த்தல். எனவே பிறை பார்த்தல் அல்லது மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்தல். எனவே இதை விட்டுவிட்டு நாங்கள் ரமதானை அடைகின்ற நோக்கத்திலே அதற்கு முன்னால் இருந்து நோன்பு நோட்பதை மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போன்றுதான் ஒருவருக்கு கதா நோன்பு இருக்கிறது என்று வைங்கள். அவைகளும் இங்கே விதிவிலக்கு செய்யப்படுகிறது. என்றால் அது வாஜிபான நோன்பு, அவர் பிடித்தாக வேண்டும். சென்ற ரமதானுடைய நோன்பு அவருக்கு இருக்கிறது, இன்னும் பிடிப்பதற்கு அதை நோற்றுக்கொள்வதற்கு அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை. ஷாபான் மாதத்துடைய 29 அல்லது 30 நாளையிலே தான் அவருக்கு அந்த நோன்பை நோட்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அவர் அந்த நாளையிலே அதை நோன்பை நோட்க வேண்டும். என்றால் அது வாஜிப், கட்டாயமான நோன்பு. அங்கே அவர் ரமதானை அடைவதற்காக நோன்பு நோட்கவில்லை. நபி அவர்கள் ரமதானை அடைவதற்காக நோன்பு நோட்காமல் ஒருவருடைய சுன்னத்தான வளமையான நோன்பையை நோட்பதற்கு அனுமதித்திருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது ஃபர்லான வாஜிபாக இருக்கக்கூடிய கதா நோன்பு, அதே போன்று நேர்ச்சை நோன்பு, இவைகளை அந்த நேரத்திலே அவர் நோட்பதிலே தவறு இல்லை. அடுத்ததாக 5வது யஹ்ருமு ஸௌமு யௌமைல் ஈத். 2 பெருநாட்களிலும் நோன்பு நோட்பது ஹராம். இது ஏகமனதான கருத்து, இஜ்மா. இதில் கருத்து வேறுபாடு எதுவும் கிடையாது. இதற்கு ஆதாரம் நஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஸௌமி யௌமில் ஃபித்ரி வன் நஹர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நோன்பு பெருநாளிலும் ஹஜ் பெருநாளிலும் ஃபித்ர்லையும் நஹர்லையும் நோன்பு நோட்பதை தடை செய்தார்கள் என்று அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹாதானி யௌமானி நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம அன் ஸியாமிஹிமா. இந்த 2 நாட்களிலும் நோன்பு நோட்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். என்ன 2 நாட்கள்? யௌம ஃபித்ரிக்கும் மின் ஸியாமிக்கும், உங்களுடைய நோன்பை நீங்கள் விடக்கூடிய நாள். அதாவது ஒரு மாதம் நீங்கள் நோன்பு நோற்றுவிட்டு நோன்பை விடக்கூடிய நாள் பெருநாளுடைய அந்த நாள். அந்த நாளிலே நீங்கள் ஃபித்ருடைய நாள் நோன்பு நோட்பதை நபி அவர்கள் தடை செய்திருக்கிறார். வல் யௌமுல் ஆஹர், அடுத்த நாள், தஅகுலூன ஃபீஹி மின் நுசுகிக்கும், உங்களுடைய பலிப்பிராணிகளை சாப்பிடுகின்ற நாள். அதாவது ஹஜ் பெருநாள் நாள். இந்த நாளிலும் நீங்கள் நோன்பு நோட்பது நபி அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக யுக்ரஹு ஸௌமு அய்யாமித் தஷ்ரீக், அய்யாமுத் தஷ்ரீக்குடைய நாட்களிலே நோன்பு நோட்பது மக்ரூஹ். பலமான கருத்து, மக்ரூஹ் அல்ல, ஹராம். அய்யாமுத் தஷ்ரீக்குடைய நாட்களிலே நோன்பு நோட்பது ஹராம், கூடாது. நபி அவர்கள் அந்த நாட்களிலே நோன்பு நோட்பதை தடை செய்திருக்கிறார்கள். அய்யாமுத் தஷ்ரீக் என்பது துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 11, 12, 13, அதாவது ஹஜ் பெருநாள் 10வது நாளைக்கு அடுத்த 3 நாட்களும் அய்யாமுத் தஷ்ரீக் என்று நாங்கள் சொல்கின்றோம். இந்த 3 நாட்களிலும் நோன்பு நோட்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பின்னால் வரக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையிலே புரிந்து கொள்ளலாம். ஏன் தஷ்ரீக் என்று அதற்கு சொல்லப்படுகிறது என்றால், தஷ்ரீக் என்றால் இறைச்சிகளை வெட்டி பதப்படுத்துகின்ற அந்த நாட்கள். தஷ்ரீக் என்றால் இறைச்சிகளை வெட்டி பதப்படுத்துவது என்ற செயலுக்கு தான் தஷ்ரீக் என்று சொல்கிறோம். அன்றைய காலத்திலே இறைச்சிகளை என்ன செய்வார்கள்? குர்பான் இறைச்சிகளை வெட்டி பதப்படுத்துவார்கள். இன்றைய காலத்தை போன்று ஃப்ரீசர்கள் அங்கே இல்லை. அவர்கள் வேறு நாட்களிலே அதை பயன்படுத்துவதற்காக வெயிலிலே அதை காய வைப்பார்கள். அதிலே உப்பை போடுவார்கள், பெறுவார்கள். அதே போன்று பதப்படுத்துகின்ற இன்னொரு முறைதான் முன்னேற காலத்திலே தேனிலே இறைச்சி என்ன செய்வார்கள்? பதப்படுத்துவார்கள். இறைச்சியின் மீது தேனை கொட்டி விடுவார்கள். அதன் மூலம் இறைச்சியை பாதுகாப்பார்கள். இப்போது நாங்கள் எங்களுடைய விடயத்துக்கு வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அய்யாமு அக்லின் வ ஷுர்பின் வ திக்ரின் லில்லாஹி தஆலா. அய்யாமுத் தஷ்ரீக், அய்யாமுத் தஷ்ரீக், தஷ்ரீக்குடைய நாட்கள் உண்ணுவதற்கும் குடிப்பதற்கும் அல்லாஹுவை திக்ர் செய்வதற்கும் உரிய நாட்கள் என்று நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. அதே போன்று நபி அவர்கள் சொன்ன இன்னொரு ஹதீஸ் தான் யௌமு அரஃபத, அரஃபாவுடைய நாளும், வ யௌமுன் நஹ்ரி, வ யௌமுன் நஹ்ரி, நஹருடைய நாள், அறுத்து பலியிடக்கூடிய அந்த ஹஜ் பெருநாளுடைய நாளும், வ அய்யாமுத் தஷ்ரீகி, தஷ்ரீக்குடைய நாட்களும், ஈதுனா அஹ்லில் இஸ்லாம், எங்களுடைய ஈத் பெருநாட்கள், இஸ்லாமியர்களான எங்களுடைய பெருநாட்கள். வஹிய அய்யாமு அக்லின் வ ஷுர்ப், அவை உண்பதற்கும் குடிப்பதற்கும் உரிய நாட்கள். இங்கே நபி அவர்கள் பெருநாள் நாட்களையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய 3 நாட்களையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இவைகள் எங்களுடைய பெருநாள் நாட்கள். அரஃபாவுடைய நாளும் எங்களுடைய ஈத் தான், பெருநாள் தான். ஆனால் அதிலே அரஃபாவிலே இல்லாதவர்கள் நோன்பு நோக்கலாம். அரஃபாவிலே இருப்பவர்களுக்கு நோன்பு நோப்பது நல்லதல்ல. நபி ஸல்லல்லாஹு சுன்னா அரஃபாவிலே இருப்பவர்கள் அந்த நாளையிலே நோன்பு நோக்காமல் இருப்பது என்பதை நாங்கள் ஏற்கனவே நேற்றைய பாடத்திலே பார்த்தோம். அதே போன்று இந்த அய்யாமுத் தஷ்ரீக்குடைய நாட்களிலே சிலருக்கு நோன்பு நோட்பதற்கு சலுகை இருக்கிறது. யாருக்கென்றால் ஹஜ்ஜிலே தமத்து முறையிலே ஹஜ் செய்யக்கூடியவர்கள், அதே போன்று கிரான் முறையிலே ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கு, அவர்களுக்கு பலிப்பிராணி கொடுப்பதற்கு வசதி இல்லாவிட்டால், அவர்களிடத்திலே அதற்குரிய பொருளாதார வசதி இல்லாவிட்டால் அவர்கள் நோன்பு நோட்க வேண்டும் என்று எங்களுக்கு குர்ஆன் சொல்கிறது. எனவே அவர்கள் அந்த நாளையிலே அய்யாமுத் தஷ்ரீக்குடைய நாட்களிலே ஹஜ்ஜிலே அவர்கள் 3 நாட்கள் நோன்பு நோட்க வேண்டும். எனவே அந்த அய்யாமுத் தஷ்ரீக்குடைய நாட்களிலே அவர்கள் நோன்பு நோட்பதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மற்றும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லம் யுரஹஸ் ஃபி அய்யாமித் தஷ்ரீகி ஐ யுஸம்ன
இல்லா லிமன் லம் யஜிதில் ஹதி. யாருக்கு ஹதி கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு தவிர மற்றவர்களுக்கு ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களிலே நோன்பு நோட்பதற்கு சலுகை வழங்கப்படவில்லை. எனவே இங்கே சலுகை வழங்கப்படவில்லை என்றால் மற்றவர்களுக்கு அது கூடாது. சலுகை வழங்கப்பட்டவர்கள் யார்? ஹதியை பெற்றுக்கொள்ளாதவர்கள். ஹஜ்ஜிலே ஹதி பலிப்பிராணியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் தான் அந்த நாளையிலே நோன்பு நோட்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மற்றவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் மற்றவர்களுக்கு அது தடை என்பது அதிலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்கின்றோம். எனவே இதோடு நாங்கள் எங்களுடைய இந்த பாடங்களை முடித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக 5வது பாடம் அல் இஅ்திகாஃப். நாம் ஏற்கனவே சொன்னது போன்று அந்த பாடத்தை நாங்கள் எங்களுடைய இந்த பாடநெறியிலே பார்ப்பதில்லை. இவ்வளவுதான் நாங்கள் இந்த கிதாபு சியாமிலே பார்த்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாங்கள் ஆரம்பத்திலே இருந்து ஒரு சுருக்கமாக ஒரு மீட்டல் செய்து கொள்ளலாம். முதலாவதாக நாங்கள் நோன்புடைய அடிப்படையான விடயங்களை பார்த்தோம். நோன்புக்கு அரபியிலே நாங்கள் சியாம் அல்லது சௌம் என்று சொல்வோம். முதலாவதாக அதனுடைய வரைவிலக்கணம். மொழியிலே சௌம் என்பது அல் இம்சாக் அனி ஷை, அதாவது ஒரு விடயத்தை தடுத்துக் கொள்வது. அரபு மொழியிலே சௌம் என்றால் ஒரு விஷயத்தை செய்யாமல் இருப்பது. இதைத்தான் நாங்கள் சௌம் என்று சொல்கிறோம். மார்க்கத்திலே இஸ்லாத்திலே நாங்கள் எதற்கு சௌம் என்று சொல்கிறோம் என்றால், ஃபஜ்ரு சாதிக் இலிருந்து குரூபு ஷம்ஸ் சூரியன் மறைகின்ற வரையிலே, ஃபஜ்ர் உதயமானதிலிருந்து சூரியன் மறைகின்ற வரையிலே இபாதத் நோக்கத்தோடு, வணக்கம் செய்கின்ற எண்ணத்தோடு, நியாவோடு என்ன செய்ய வேண்டும்? உண்ணுதல், பருகுதல், ஏனைய நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களை தவிர்த்து கொள்ளுதல். இதற்குத்தான் நாங்கள் மார்க்கத்திலே சௌம், சியாம், நோன்பு என்று சொல்கின்றோம். நோன்புக்கு 2 அர்கான்கள் இருக்கின்றன என்று நாங்கள் பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு இபாதத்துக்கும் அர்கான்கள் இருக்கும். அர்கான் என்றால் என்னென்றால் அந்த இபாதத்துடைய ஒரு பகுதியாக இருக்கும். இபாதத்துடைய பிரதான பகுதி. தொழுகையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் தொழுகையிலே அர்கான்கள் இருக்கின்றன. அதே போன்றுதான் நோன்பிலும் அர்கான்கள் இருக்கின்றன. இன்னொன்று இருக்கிறது ஷுரூத், நிபந்தனைகள், ஷர்த். நாங்கள் அதை பின்னால் பார்ப்போம். எனவே ஷர்த்துக்கும் ருக்குனுக்கும் என்ன வித்தியாசம்? ருக்குன் என்பது அந்த வணக்கத்தின் ஒரு பகுதியாக இருக்கும். ஷர்த் என்பது அந்த வணக்கத்தின் நிபந்தனை. ஷர்த்தை பொறுத்தவரையிலே அந்த வணக்கத்தின் ஒரு பகுதியாக இருக்காது. அது அந்த வணக்கம் நடப்பதற்கு முன்னால் வர வேண்டியது. அந்த வணக்கம் செய்வதற்கு முன்னால் ஷர்த் நிகழ வேண்டும். உதாரணமாக தொழுகைக்கு உது செய்வது ஒரு ஷர்த். எனவே தொழுகையிலே உது செய்வது ஒரு பகுதி அல்ல. ருக்கு சுஜூத் செய்வது ருக்குன், அது ஒரு பகுதி, ருக்குன். ஆனால் தொழுகைக்கு உது செய்வது ஒரு ஷர்த். காரணம், அது தொழுகையுடைய ஒரு பகுதி அல்ல. ஆனால் அது இல்லாவிட்டால் தொழுகையும் இல்லை. ருக்குன் இல்லாவிட்டால் தொழுகை இல்லை. அதே போன்று ஷர்த் இல்லாவிட்டாலும் தொழுகை இல்லை. ஆனால் ஷர்த் என்பது அந்த இபாதத் நடப்பதற்கு முன்னால் வர வேண்டியது. ருக்குன் என்பது அந்த இபாதத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதுதான் ஷர்த்துக்கும் ருக்குனுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். எனவே நோன்புக்கு 2 ருக்குன்கள் இருக்கின்றன. ஒரு ருக்குன் ஃபஜ்ரிலிருந்து சூரியன் மறைகின்ற வரையிலே எந்த ஒன்றையும், அதாவது நோன்பை போக்கக்கூடிய, நோன்பை முறிக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருப்பதுதான் முதலாவது நிபந்தனை, முதலாவது ருக்குன். 2வது ருக்குன் நிய்யா. சிலர் நியத்தை ஷர்த்தன்னு சொல்வார்கள், நியத்தை ஷர்த்தன்னும் சொல்வார்கள், சிலர் ருக்குனன்னும் சொல்வார்கள். எவ்வாறு இருந்தாலும் நோன்பிலே நியத்து மிக அவசியம் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை. ஷர்த் என்று சொன்னாலும் சரி, ருக்குன் என்று சொன்னாலும் சரி. ஷர்த் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏன் அவ்வாறு சொல்கிறார்கள் என்றால், நோன்பை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னாலே நியச்சங்களுடைய மனதிலே வந்துவிட வேண்டும். இந்த ஒரு இபாதத்தையும் ஆரம்பிப்பதற்கு முன்னாலே நியத்து வர வேண்டும். எனவே அந்த வகையிலே நியா ஒரு ஷர்த் என்று அந்த பார்வையிலே சிலர் சொல்லியிருக்கிறார். ருக்குன் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏன் அவ்வாறு சொல்கிறார்கள் என்றால், இடையிலே நாங்கள் நியத்தை விட முடியாது. அந்த நியத் எங்களோடு தொடர்ந்து நாங்கள் வணக்கத்தில் இருக்கிறோம் என்ற அந்த ஈடுபாடு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். நாங்கள் நோன்பை விட்டு விடுகிறோம் என்ற எண்ணம் வந்தால் அந்த நோன்பு முறிவடைந்து விடும்.
எண்ணம் வந்தால் உறுதியான எண்ணம் கொண்டால் நாங்கள் அதை சம்பந்தமாக ஏற்கனவே பார்த்தோம். எனவே எவ்வாறு இருந்தாலும் நான் இங்கே புத்தகத்திலே நியத்தை இன்னொரு 2வது ருக்குனாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நியத் ஒரு ருக்குன். அதே போன்று நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் ஃபஜ்ரிலிருந்து மக்ரிப் வரையிலே தவிர்த்துக் கொள்வது இன்னொரு ருக்குன். அடுத்ததாக ரமதான் நோன்புடைய சட்டம் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். ஹுக்கும் என்றால் மார்க்கம் அதற்கு என்ன தீர்ப்பு சொல்லி இருக்கிறது. அதாவது மார்க்கத்திலே இதனுடைய ஹுக்கும் என்ன என்று சொல்லும் பொழுது அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் அது வாஜிபா அல்லது சுன்னத்தா அல்லது ஹராமா அல்லது மக்ரூஹா அல்லது முபாஹ், அனுமதிக்கப்பட்டதா ஆகுமாக்கப்பட்டதா என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ரமதான் நோன்பை பொறுத்தவரையிலே அது ஃபர்த், வாஜிப் மட்டுமல்ல, இஸ்லாத்துடைய பிரதானமான ஒரு ருக்குன், இஸ்லாத்துடைய 5 ருக்குன்களிலே ஒரு ருக்குன் என்பதையும் நாங்கள் பார்த்தோம். இதுதான் ஹுக்மு சியாமி ரமதான் நோன்புக்குரிய ஹுக்கும் சட்டம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் அக்ஸாமு சியாம், நோன்புடைய வகைகள். நோன்பை நாங்கள் 2 வகைகளாக பிரித்தோம். ஒன்று ஃபர்தான வாஜிபான நோன்பு, கட்டாயமான நோன்பு. அடுத்தது தத்தவ்வர், உஃபரியான சுன்னத்தான மந்தூப் ஆன நோன்புகள். வாஜிபான நோன்புகள் 3 வகை. வாஜிபான நோன்புகளை நாங்கள் 3ஆக பிரிக்கலாம். ஒன்று ரமதான் நோன்பு, சோமு ரமதான் மாதத்திலே நாங்கள் நோக்கின்ற நோன்பு வாஜிபான நோன்பு. இதனை அல்லாஹு தாலா மனிதர்களுடைய அடியார்களுடைய எந்த ஒரு செயல்பாட்டின் காரணமாகவும் கட்டாயப்படுத்தவில்லை. அல்லாஹுவே ஆரம்பமாகவே மார்க்கமே எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறது, கட்டாயமாக்கி இருக்கிறது. 2வது வாஜிபான நோன்பு சோமுல் கஃபாராத், கஃபாரா நோன்புகள், குற்றப்பரிகார நோன்புகள். இது எவ்வாறு எங்களுக்கு கட்டாயமாகிறது என்றால் அடியார்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக அது கட்டாயமாகிறது. சில குற்றங்கள் செய்கின்ற பொழுது அதற்கு பரிகாரமாக நோன்பு நோக்கப்படுகின்றது. எனவே அடியார்களுடைய செயல்களால் கட்டாயமாக்கப்படுகிறது. அடிப்படையில் அது கட்டாயமாக இருக்கவில்லை. அதே போன்று சோமு நதர், நேர்ச்சை நோன்புகள். நேர்ச்சை நோன்புகள் என்பதும் அடியார்களுடைய செயல்பாடுகள் சம்பந்தப்படுகிறது. ஒரு அடியான் தனக்கு கட்டாயம் இல்லாத ஒன்றை தன் மீது கட்டாயமாக்கிக் கொள்வதுதான் நேர்ச்சை. எனவே அது நேர்ச்சை நோன்பு. இதுதான் வாஜிபான நோன்புடைய 3 வகைகள். அடுத்ததாக சுன்னத்தான நோன்புகளுடைய 3. சுன்னத்தான நோன்புகளை நாங்கள் பிரதானமாக 2ஆக பிரிக்கலாம். அதாவது ஒன்று நஃபில் முத்லக். சுன்னத் என்றால் நஃபில், 2 ஒரே அர்த்தம் தான். சுன்னத், நஃபில், மந்தூப், தத்தவ்வு. உஃபரியான நோன்புகளிலே ஒன்று இருக்கிறது நஃபில் முத்லக். அதாவது காலம் காரணம் குறிப்பிடப்படாத நோன்புகள், நஃபிலான சுன்னத்தான உஃபரியான நோன்பு. ஒருவருக்கு எவ்வளவு வேண்டுமென்றாலும் நோன்பு ஒரு நல்லாமல், எவ்வளவு வேண்டுமென்றாலும், எப்போது வேண்டுமென்றாலும், எந்த நாளில் வேண்டுமென்றாலும், தடை செய்யப்பட்ட நாட்களை தவிர எந்த நாள் வேண்டுமென்றாலும் அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளலாம். இதற்குத்தான் நாங்கள் நஃபில் முத்லக் என்று சொல்கின்றோம். இன்னொரு நஃபிலான நோன்பு என்னென்றால் நஃபில் முகையத், அதாவது வரையறுக்கப்பட்ட, இந்த குறிப்பிட்ட காலத்திலே செய்வதற்கு வரையறுக்கப்பட்ட நோன்புகள். உதாரணமாக ஆஷூரா நோன்பு, அரஃபா நோன்பு, ஷவ்வால் மாதத்துடைய 6 நோன்புகள். இவைகள் அந்த நேரத்திலே அந்த குறிப்பிட்ட காலத்திலே செய்வது சுன்னத்தான நோன்பு. எனவே நஃபில் முத்லக்குக்கும் நஃபில் முகையதுக்கும் இடையில எங்கே வித்தியாசம் எங்களுக்கு தேவைப்படும் என்றால் நியத்திலே எங்களுக்கு அந்த 2க்கும் இடையில வித்தியாசம் ஏற்படும். ஏனென்றால் நஃபிலான நோன்பை நாங்கள் எப்போதும் ஆரம்பிக்கலாம், பகல் நேரத்தில் ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்னால் ஃபஜ்ரிலிருந்து எதுவும் நாங்கள் நோன்பை முறிக்கக்கூடிய எதையும் செய்யாவிட்டால் என்று நாங்கள் பார்த்தோம். நியாவுடைய பின்னாலும் பார்ப்போம். ஆனால் நஃபில் முத்லக்கிலே பிரச்சனை இல்லை, இவ்வாறு நாங்கள் செய்யலாம். ஆனால் நஃபில் முகையதிலே இவ்வாறு செய்தால் நோன்பு செல்லுபடியாகும். ஆனால் அதற்குரிய பூரணமான அங்கே சொல்லப்பட்ட பலன் நமக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. அல்லாஹ் நாடினால் கொடுப்பான், ஆனால் அடிப்படை கிடைக்காது. ஏன்? உதாரணமாக நாங்கள் நேற்றும் பார்த்தோம், அரஃபா நோன்புக்கு முன் யார் யௌமி அரஃபா நாளுடைய நோன்பு நோக்கின்றாரோ அவருடைய முன் சென்ற அந்த நாளுக்கு முன்னால் உள்ள வருடத்துடையும் பின்னால் உள்ள வருடத்துடையும் பாவங்கள் மன்னிக்கப்படும். எனவே அது முழு நாளும் ஃபஜ்ரிலிருந்து மக்ரிப் வரைக்கும் நாங்கள் நாள் என்று சொல்கிறோம். அதல்லாமல் இடையில இருந்து காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தால்
அது முழு நாளாக அமையாது. எனவே அவருடைய நியத் அவருக்கு காலையில் 8 மணிக்கு வந்தால் அவர் நோன்பு நோட்க முடியும் என்று பார்த்தோம். சுன்னத்தான் நோன்பு நோட்க முடியும். ஆனால் அந்த முழுமையான கூலி கிடைக்குமான்னு கேட்டால் அது எங்களுக்கு சொல்ல முடியாது. என்றால் அவர் முழு நாளும் நோன்பு நோட்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட நேரத்திலிருந்து தான் நோன்பு நோற்றிருக்கின்றார். அதனால் நஃபில் முத்லக்கை பொறுத்தவரையிலே அதை நாங்கள் எப்போதும் நோட்கலாம். அதேபோன்று இதையும் நோட்கலாம். இது சிஹத்தாகும். ஆனால் இதற்கு சொல்லப்பட்ட அந்த கூலி நமக்கு கிடைக்குமா என்பது முழுமையாக கூலி கிடைக்கும். ஆனால் அதுக்கு முழுமையான அந்த கூலி கிடைக்கும் என்பது உறுதி இல்லை. அதேபோன்றுதான் 6 நோன்புகள் நாங்கள் பார்த்தோம். 6 நோன்பிலே ஒருவர் ஒரு நோன்பேனும் இடையில இருந்து ஆரம்பித்தால், உதாரணமாக பகல் நேரத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றார். நஃபிலான நோன்பை பகல் நேரத்தில் இருந்து நோட்க முடியும் என்று. ஆனால் அவர் ரமதானை நோற்று ஒரு 5.5 நோன்பு நோற்றுவராகத்தான் கருதப்படுவார். 6 நோன்பு இந்த முழு நாளும் 6 நோற்றுவராக என்ன செய்யப்பட மாட்டார், கருதப்பட மாட்டார். அதற்குரிய சிறப்பு அவருக்கு கிடைக்காது. நோன்பு சிஹத்தாகும். அதற்குரிய சிறப்பு கிடைக்க வேண்டுமானால் அவர் இன்னொரு நாட்டிலே அந்த 6 நாளை பூர்த்தி செய்வதற்காக நோற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்போது நாங்கள் அடுத்த மஸ்அலாவுக்கு போவோம். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் நோன்பு, அதாவது ரமதான் நோன்புடைய சிறப்பு. ரமதான் நோன்புடைய சிறப்பு என்ன என்பதை பார்த்தோம். ரமதான் நோன்புக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ரமதான் மாதத்திலே நோன்பு நோட்கின்றாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். யார் ரமதான் மாதத்திலே ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்து நோன்பு நோட்கின்றாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். யார் லைலத்துல் கத்ரிலே நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள், அதாவது ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். எனவே ரமதானுடைய நோன்புக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு தான் பாவங்கள் மன்னிக்கப்படுவது. பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்றால் நாங்கள் அதற்கு முன்னால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். பொதுவாக ஹதீஸ்களிலே நாங்கள் சொன்னோம், எந்த ஒரு ஹதீஸிலும் முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதுதான் பலமான ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. இந்த நன்மையை செய்தால் உங்களுக்கு முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனால் பின்னால் வரக்கூடிய பாவம் மன்னிக்கப்படும் என்று வரக்கூடிய எல்லா செய்திகளும் பலவீனமானது. பின்னால் நடக்கக்கூடிய பாவங்களுக்கும் மன்னிப்பு இருக்கிறது இந்த அமலின் காரணமா என்று எந்த ஒரு சரியான ஹதீஸும் இல்லை, அரஃபா நோன்பை தவிர. அரஃபா நோன்பிலே பின்னால் வரக்கூடிய ஒரு வருடத்துக்கு உரிய பாவமும் என்ன செய்யப்படுகிறது, மன்னிக்கப்படுகின்றது. எனவே அதல்லாமல் வேறு அமல்களுக்கு அல்லது எந்த ஒரு அமலுக்கும் மார்க்கத்திலே முழு வாழ்க்கையிலும் இதுக்கு பிறகு செய்யக்கூடிய எல்லா பாவங்களும் உங்களுக்கு மன்னிக்கப்படும் என்று எந்த ஒரு அமலிலும் சொல்லப்பட்டது சஹீஹான ஹதீஸிலே சொல்லப்பட்டது கிடையாது. இப்ப சஹாபாக்களிலே பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டால் அவர்களுக்கு எல்லா பாவங்களும் பின்னால் மன்னிக்கப்படும். இந்த மாதிரியான சிறப்பு எந்த ஒரு பின்னால் வரக்கூடியவர்களுக்குரிய அமல்களிலே சஹீஹான ஹதீஸ்களிலே சொல்லப்படவில்லை. அடுத்ததாக இன்னொரு சிறப்பை சொல்லியிருந்தார்கள். ஒரு ரமதான், அடுத்த ரமதான், இந்த ரமதானுக்கு இடையிலே நடக்கக்கூடிய பாவங்களுக்கு ரமதான் முக்கஃபிராத்துன் லிமா பைனஹுன்ன, அவைகளுக்கு இடையிலே நடக்கின்ற பாவங்களுக்கு ரமதான் குற்ற பரிகாரமாக இருக்கின்றது. இது ஜுதுனிபத்தில் கபாயிர், பெரும் பாவங்கள் தவிர்க்கப்பட்டால். எனவே பெரும் பாவங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அவ்வாறு இருந்தால் அவைகள் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். பொதுவாக பாவங்கள் மன்னிக்கப்படும், இந்த அமலுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று வருவது மிக பெரும்பாலான 99% அறிஞர்களின் நிலைப்பாடு சிறு பாவங்கள் தான் பெரும் பாவங்கள் அல்லாதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. அதே போன்று அதிலே பொதுவாக கருத்து வேறுபாடு இல்லை. ஒரு சில அறிஞர்கள் தான் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படலாம், இமாம் இப்னு தைமியா, அதே போன்று அபு முஹம்மது பின் ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் அவ்வாறு சொல்லியிருந்தாலும் அந்த கருத்து ஏற்புடையதல்ல என்பதை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக ரமதான் நோன்பு அல்லது பொதுவாக நோன்புக்குரிய ஹிக்மத், அது நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அல்லாஹு தஆலா எந்த ஒரு இபாதத்தையும் எந்த ஒரு வணக்கத்தையும் எங்களுக்கு எந்த ஒரு கட்டளையும் இடுவதாக இருந்தாலும் அதிலே பல நலவுகள், நுணுக்கங்கள், பயன்கள் எங்களுக்கு இருக்கும். அவைகளை நாங்கள் தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். அவைகள் நேரடியாக குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கலாம், சொல்லப்படாமலும் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை எங்களுக்கு ஏவினால் அதிலே எங்களுக்கு நலவு இருக்கும். ஒரு விடயத்தை தடுத்தால் அதிலே எங்களுக்கு கெடுதி இருக்கும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா அவ்வாறு எங்களுக்கு ஏவல் விலக்கல்களை வைத்திருக்கின்றான். நோன்புக்குள்ள ஹிக்மத்தன், நோன்புக்குரிய பயன்கள், அதே போன்று அதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நலவுகள் என்ன என்பதை சுருக்கமாக சொல்லியிருந்தார்கள். அதிலே ஒன்று தஸ்கியத்துன் நஃப்ஸ், நோன்பு எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்றது.
உள்ளத்திலே வரக்கூடிய மோசமான எண்ணங்கள், மோசமான குணங்கள் எங்களிடத்திலே இருக்கக்கூடியவைகளை நோன்பு சுத்தப்படுத்துகிறது. நபி அவர்கள் ஒரு ஹதீஸில் கூட என்ன சொன்னார்கள்? சும் ஷஹ்ர ஸப்ர், சபருடைய மாதத்திலே, அதாவது ரமதான் மாதத்திலே, பொறுமையுடைய மாதத்திலே நீ நோன்பு நோற்றுக்கொள். இன்னும் ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள் நோன்பு நோற்றுக்கொள். இவ்வாறு நீ செய்தால் யுத்ஹிபன வஹர ஸத்ர், உள்ளத்திலே இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை, மோசமான பொறாமை, குரோதம், இது போன்ற மோசமான குணங்களை அவை அழித்துவிடும், இல்லாமல் செய்துவிடும் என்று நபி அவர்கள் கூட சொன்னார்கள். எனவே நோன்பு நோட்பதன் மூலமாக ஒருவரிடம் இருக்கக்கூடிய கெட்ட பண்புகள், அது கெட்ட பண்புகளுக்கு அடிப்படை அவர்களுடைய உள்ளம்தான். எனவே அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியதாக நோன்பு இருக்கிறது. அதற்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம் தான், நோன்பு நோக்கின்ற பொழுது எங்களுடைய இரத்த நாளங்களில் இரத்தம் கட்டுப்படுத்தப்படுகின்றது. எனவே நோன்பு அதை கட்டுப்படுத்துகிறது. இதனால் ஷைத்தானுக்கு அதிலே தாராளமாக செயல்பட முடியாமல் இருக்கும். ரமதான் அல்லாத காலத்திலும் தான். ரமதானுடைய காலத்திலே ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள். ஆனால் எங்களோடு இருக்கக்கூடிய ஷைத்தான் விலங்கிடப்படுவதில்லை. கரீன், ஒரு மனிதனோடு எப்போதும் இருக்கக்கூடிய ஷைத்தான் விலங்கிடப்படுவதில்லை என்று நாங்கள் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய காலத்தில் இஃதிகாஃப் இருக்கும் பொழுது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு கதைத்துக் கொண்டிருந்தார்கள். பிறகு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வழி அனுப்பினார்கள். அந்த நேரத்தில் 2 பேர் பார்த்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஹாதிஹி சஃபியா, இது சஃபியாக்கு காரணம் சொல்லும் பொழுது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? இன்ன ஷைத்தான யஜ்ரி மஜரத் தம், இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜரத் தம். ஷைத்தான் மனிதனிடத்திலே அவனுடைய இரத்தம் ஓடுகின்ற இடங்கள் எல்லாம் ஓடுகின்றன. எனவே ஷைத்தான் சில நேரம் அவர்களிடத்திலே, யார் இந்த பெண், ஏன் நபி அவர்களை இந்த நேரத்திலே வந்து சந்திக்கிறார்கள் என்று சந்தேகத்தை ஏற்படுத்தலாம். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தெளிவாக சொல்கிறார்கள். எனவே இங்கே நோக்கம் என்னவென்றால், ஷைத்தானுக்கு நோன்புடைய நேரத்திலே கரீனாக இருந்தாலும் அதிகமாக என்ன செய்ய முடியாது, பாவங்களை தூண்டுவதற்கு முடியாமல் இருக்கும். அவருடைய இரத்த நாளங்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அடுத்ததாக நோன்பிலே கிடைக்கக்கூடிய பயன் என்னவென்றால், தஸ்ஹீதும் ஃபித் துன்யா வ ஷஹவாத்திஹா, உலகத்திலே எங்களுக்கு பற்றற்ற தன்மை, உலக ஆசையிலே பற்றற்ற தன்மை ஏற்படுது. இனி ஒரு மனிதனுடைய மிக பிரதானமான ஆசைகள் தான் அவன் உண்பது, குடிப்பது, அதே போன்று தன்னுடைய உடற்பசியை தீர்த்துக் கொள்வது. இவைகளிலே நோன்பிலே இவைகள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது. இவைகளை அல்லாஹ் சொல்கிறான் என்பதற்காக வேண்டிய ஒரு மனிதன் விடுகின்றான். அதற்கு பயிற்றுவிக்கப்படுகின்றான் தன்னுடைய ஆசைகளை விடுவதற்கு. எதற்காக மனிதன் இதை செய்கிறான்? மறுமை நாளையிலே அங்கே அவனுக்கு கிடைக்கக்கூடிய இன்பத்துக்காக வேண்டி. எனவே இதற்கான பயிற்சி அவனுக்கு நோன்பிலே கிடைக்கிறது. இந்த உலகம் அற்பமானது, இந்த உலகத்துடைய ஆசைகளை நாங்கள் துறக்க வேண்டும். எங்களுக்கு மறுமையுடைய ஆசைகள், மறுமையிலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் அதனுடைய இன்பமும் தான் முக்கியமானது என்பது நோன்பின் மூலமாக எங்களுக்கு உணர்த்தப்படுகிறது. அதே போன்று நோன்பை நோட்பதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு பயன், ஏழைகளுக்கு நாங்கள் இரக்கம் காட்டுவதற்கு அது தூண்டுகிறது, பசியை உணர்த்துகிறது. எனவே வளமையாக பசியில இருக்கக்கூடியவர்களுடைய பசி எவ்வாறு இருக்கும் என்கின்ற உணர்வை நோன்பு எங்களுக்கு தரும். இவ்வாறு பல பயன்கள் நோன்புக்கு இருக்கின்றன. இங்கே சில பயன்களை உங்களுக்கு சொல்லியிருந்தார்கள். அடுத்ததாக ஷுரூத் வுஜூபி சியாமி ரமதான், ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோட்பதற்கான நோன்பு கட்டாயமாவதற்கான நிபந்தனைகளை நாங்கள் பார்த்தோம். 6 நிபந்தனைகளை குறிப்பிட்டிருந்தார்கள். அதிலே முதலாவது இஸ்லாம். இஸ்லாம் என்பது உண்மையிலே சரியான கருத்து. நோன்பு கட்டாயமாவதற்கான நிபந்தனை அல்ல, நோன்பு சிஹத்தாகுவதற்கான நிபந்தனை, நோன்பு செல்லுபடியாவதற்கான நிபந்தனை. ஏனென்றால் முஸ்லீமாக இருந்தாலும் காபிராக இருந்தாலும் எல்லோருக்கும் எல்லாமே கடமைதான். அல்லாஹு தாலா விதித்திருக்கக்கூடிய எல்லா கடமைகளும் எல்லோருக்கும் கடமை. ஆனால் ஒரு காபிரிடம் இருந்து அந்த கடமைகள் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது அவர்களிடமிருந்து சிஹத்தாக மாட்டாது, செல்லுபடியாக மாட்டாது. முதலிலே அவர்கள் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்பது நிபந்தனை. எனவே ஒரு காபிருக்கும் ரமதான் மாதத்தில் நோன்பு நோட்பது கடமை, தொடுவது கடமை. ஆனால் அவர்களிடம் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர்கள் அதுக்கு முன்னால் உள்ள நிபந்தனையை செய்யவில்லை. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா நரகத்திலே அவர்களிடத்தில் கேட்கப்படும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்வதை போன்று, மா சலக்கக்கும் ஃபி சக்கர், சக்கரன் இந்த நரகத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது என்று கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்வார்? லம் லக்கும் மினல் முஸல்லி, நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை. தொழுகையை விட்டதற்காக அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். எனவே அப்ப கடமை இல்லாத ஒன்றுக்கு தண்டிக்கப்பட மாட்டார்கள். கடமையாக இருந்ததனால் தான் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். எனவே இஸ்லாம் என்பது ஒரு இபாதத் சிஹத்தாகுவதற்கான நிபந்தனை. அதே நேரத்திலே ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றால் அவர் எல்லா நோன்புகளையும் கதா செய்ய வேண்டுமான்னு கேட்டால் இல்லை.
அடிப்படையில் செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு கடமையாக இருந்தது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றால் அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டுவிடும். அடுத்ததாக 2வது நிபந்தனை அல் புலூக், பருவ வயதை அடைவது நிபந்தனை. பருவ வயதை அடையாதவர்கள் மீது நோன்பு மட்டுமல்ல, எந்த ஒரு கடமையும் மார்க்கத்திலே இல்லை. பருவ வயதை அடைந்த ஒருவருக்குத்தான் ஏவல் விலக்கல்கள் இருக்கின்றன. இது நோன்பு வுஜூப் ஆவதற்கான நிபந்தனை, வாஜிபாவதற்கான, கட்டாயமாவதற்கான நிபந்தனை. ஆனால் பருவ வயதை அடையாத ஒரு சிறுவர் நோன்பு நோற்றால் அவருடைய நோன்பு சிஹத்தா, அவர் முமையிஸாக இருந்தால், அதாவது பிரித்தறியக்கூடிய பருவத்தை அடைந்திருந்தார். பிரித்தறியக்கூடிய பருவத்தை அடைந்து பருவ வயதை அடையாத சிறுவர்கள் நோன்பு நோக்கும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படும். குறிப்பாக பெற்றோர்கள் அவர்களை நோன்பு நோக்க செய்யவும் வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் அவர்கள் பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு சர்வசாதாரணமாக அவர்களுடைய அந்த வணக்கத்திலே அவர்கள் ஈடுபடுவார்கள். அவர்களை நாங்கள் பயிற்றுவிக்க வேண்டும். பயிற்றுவிப்பது முக்கியம். நபித்தோழர்களும் இவ்வாறுதான் செய்திருக்கிறார்கள். எனவே பருவ வயதை அடைவது ஒரு நிபந்தனை. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் ஆக்கல், புத்தி சுயாதீனம் உள்ளவர்களுக்கு தான் மார்க்கத்துடைய ஏவல் விலக்கல்கள் இருக்கின்றன. புத்தி சுயாதீனம் இல்லாத ஒருவர் மார்க்கத்துடைய ஏவல் விலக்கல்களை எடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அவர்கள் செய்தாலும் அது அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர்களுக்கு ஏவல் விலக்கல்கள் இல்லை, அவர்களுக்கு பாவம் எழுதப்படுவதில்லை. எனவே புத்தி சுயாதீனம் இருப்பது அவர்களுக்கு நோன்பு கடமையாவதற்கான ஒரு நிபந்தனை. அதே போன்று நோன்பு சிஹத்தாகுவதற்கான ஒரு நிபந்தனை. ஒருவர் பைத்தியக்காரராக இருந்தால் அவருக்கு நோன்பு கடமை இல்லை என்றால் அவரிடத்திலே புத்தி சுயாதீனம் இல்லை. ஒரு நேரத்திலே அவர் புத்தி சுயாதீனம் உள்ளவராக இருக்கிறார், இன்னொரு நேரத்திலே பைத்தியக்காரராக இருக்கிறார் என்றால் அவர் எந்த நேரத்திலே பைத்தியக்காரராக இருக்கிறாரோ அந்த நேரத்திலே அவருக்கு நோன்பு கடமை இல்லை. அதை அவர் கதா செய்ய வேண்டிய தேவையும் கட்டாயமும் இல்லை என்றால் அவர் அந்த நேரத்திலே ஏவல் விலக்கலுக்கு அப்பால் பட்ட ஒருவராக இருக்கிறார். அதுதான் சரியான கருத்து. அடுத்ததாக அடுத்த நிபந்தனை அஸ்ஸிஹா, ஆரோக்கியம். எனவே ஒருவருக்கு நோன்பு கட்டாயமாவதற்கான நிபந்தனைகள் உண்டு. ஆரோக்கியம், அவருக்கு நோன்பு கடமை, ஆனால் உடனடியாக கடமை இல்லை. ஒருவருக்கு ஆரோக்கியம் இல்லை என்றால், அவர் நோயாளியாக இருந்தால், அவருக்கு நோன்பு அந்த நேரத்தில் நோக்க முடியாது என்றால் அவர் குணமாகியதற்கு பிறகு அந்த நோன்பை அவர் நோற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே அவருக்கு நோன்பு கட்டாயம் இல்லை. அதே போன்றுதான் அல் இகாமா, அவர் ஊரிலே தங்கி இருக்க வேண்டும். அவர் பிரயாணியாக இருந்தால் அவர் மீது நோன்பு கட்டாயமாவதில்லை. நோன்பு அவருக்கு கடமை, உடனடியாக கடமை இல்லை. அவர் வேறு காலங்களிலே அந்த நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும். எனவே பிரயாணிக்கு நோன்பு கட்டாயம் இல்லை. அதே நேரத்திலே நோயாளியாக இருந்தாலும் சரி, பிரயாணியாக இருந்தாலும் சரி, அவர் நோன்பு நோற்றால் அந்த நோன்பு அவர்களிடமிருந்து சிஹத்தா, இது கடமையாவதற்கான நிபந்தனை தான். அவர்கள் நோன்பு நோற்றால் அது அவர்களிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படும், அது செல்லுபடியா. சிரமத்தை தாங்கிக் கொண்டு ஒரு நோயாளி நோன்பு நோட்டால் அவருடைய நோன்பு சிஹத்தாகவும் ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்ததாக 6வது நிபந்தனை, ஹைத் நிஃபாஸிலிருந்து சுத்தமாக இருக்க வேண்டும். ஹைத் நிஃபாஸுடைய நிலையிலே நோன்பு நோற்றால் அந்த நோன்பு சிஹத்தாக மாற்றாது. நோன்பு நோற்பதும் கடமை இல்லை, நோன்பு நோற்பதும் ஹராம். எனவே இதுவும் நோன்பு வாஜிபாவதற்கான நிபந்தனை. அதே போன்று அது சிஹத்தாகுவதற்கான நிபந்தனை ஹைத் நிஃபாஸிலிருந்து பெண்கள் தூய்மையாக இருப்பது. எனவே இதுதான் நோன்புக்குரிய ஷுரூத், நிபந்தனைகள். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் சுபூத்து துஹூலி ஷஹ்ரி ரமதான் வ இன்கிதா. ரமதானுடைய மாதம் எவ்வாறு ஆரம்பிக்கின்றன, எவ்வாறு முடிகின்றது என்று பார்த்தோம். பிறை பார்ப்பதன் மூலமாகத்தான் மாதம் ஆரம்பிக்கிறது. ஒருவர் நேரடியாகவோ அல்லது பிறை பார்த்த இன்னொருவருடைய சாட்சியத்தின் மூலமாகவோ நோன்பு ஆரம்பமாகிறது. ஒரு முஸ்லிம் ரமதான் மாதத்திலே நீதியான நேர்மையான ஒரு முஸ்லிம் பிறையை கண்டதாக சாட்சி சொன்னால் ரமதான் மாதம் அதோடு என்ன செய்யும், ஆரம்பமாகும் என்று நாங்கள் பார்த்தோம். ரமதானுடைய பிறைக்கு ஒருவர் சாட்சி சொன்னாலே போதுமானது என்பது பலமான கருத்து என்று பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். காரணம், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறை பார்த்த செய்தியை நபி அவர்களிடத்திலே சொன்னார்கள். நபி அவர்கள் அதை ஏற்று நோன்பு நோற்றார்கள், மக்களுக்கு நோன்பு நோக்க கட்டளையிட்டார்கள் என்ற ஹதீஸை அடிப்படையாக வைத்து. அதுதான் பலமான கருத்து. ஆனால் ஷவ்வாலுடைய ரமதான் முடிவடைகின்ற அந்த பிறையை, ஷவ்வாலுடைய பிறையை பார்த்த 2 பேர் பார்க்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய
நிலைப்பாடு. ஏனென்றால் பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு ஹதீஸ்களிலே 2 சாட்சிகள் சாட்சி சொன்னால் அதை அடிப்படையாக வைத்து நாங்கள் எங்களுடைய வணக்கங்களை செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்று மக்காவுடைய அமீர் சொல்கிறார். அதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்கீகரிக்கிறார்கள் இந்த ஹதீஸின் அடிப்படையிலும். இன்னும் நபி அவர்களிடத்துல 2 அராபிகள் வந்து கிராமப்புறவாசிகள் வந்து பிறை கண்டதாக சொன்ன பொழுது நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே 2 பேர் சொன்னதைத்தான் நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இதில இந்த ஹதீஸிலும் 2 பேர் சாட்சி சொன்னால் நாங்கள் வணக்கத்திலே ஈடுபடுவோம் என்று சொல்கிறார்கள். என்ற அடிப்படையிலே அதிகமான அறிஞர்கள் 2 பேர் சாட்சி சொல்ல வேண்டும் என்று கருதுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் சில அறிஞர்கள் ரமதானுக்கு ஒருவர் சாட்சியை எடுக்க முடியுமாக இருந்தால் இதுக்கும் எடுக்க முடியும். 2 பேர் சொன்னால் நல்லது. ஆனால் ஒருவருடைய சாட்சி எடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இது பிறையை தீர்மானிப்பவர்கள் எந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார்களோ அவர்களுக்குரியது. இதிலே ஒவ்வொருவரும் என்னுடைய கருத்தை தான் எடுக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. அவ்வாறு சொன்னால் சமூகத்திலே கூட்டு வணக்கத்திலே பிளவு வந்துவிடும். அவ்வாறு பிளவுபடுவதற்கு மார்க்கம் எந்த வகையிலும் அனுமதிப்பதில்லை. எனவே அதிலே பிறையை தீர்மானிப்பவர்கள் அவர்களுடைய இஜ்திஹாதின் அடிப்படையிலே அவர்கள் ஆய்வின் அடிப்படையிலே இந்த முடிவு சரி என்று அவர்கள் எடுக்கிறார்களோ அந்த முடிவின் அடிப்படையிலே இது போன்ற விஷயங்களிலே அவர்கள் செயல்படுவார்கள். மக்களுடைய கடமை அதற்கு கட்டுப்படுவதுதான். அவ்வாறு கட்டுப்படவில்லை என்றால் மார்க்கம் இந்த வணக்கங்கள் மூலமாக கூட்டு வணக்கத்தின் மூலமாக என்ன எதிர்பார்க்கிறதோ அந்த எதிர்பார்ப்பு நடக்க மாட்டாது. அது அந்த நேரத்திலே மக்கள் பிளவுபட்டால் மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த நோக்கத்துக்கு அது முரணாக இருக்கிறது. எனவே இவ்வாறான ஒரு விஷயத்தை மார்க்கம் ஒருபோதும் கட்டளையிடுவதில்லை. இது போன்ற விஷயங்களை இன்றைய காலத்தில் வாழக்கூடிய பல அறிஞர்கள் திட்ட தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா, இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லா, ஹைத் கிபாருல் உலமா, சவுதி அரேபியாவில் இருந்த அன்றைய இருந்த பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் இருந்தார்கள். அவர்களுடைய அந்த காலத்திலே அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுத்த ஃபத்வாக்களை இவ்வாறு தான் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா இன்றைய காலத்தில் இருந்த எல்லா அறிஞர்களும் கருத்து வேறுபாடு இல்லாமல் இது போன்ற விடயங்களிலே மக்கள் பிறைக்குழுக்கு கட்டுப்பட வேண்டும். கருத்து வேறுபாடான விடயங்களிலே ஒவ்வொருவரும் என்னுடைய கருத்து தான் என்று பிரிந்து போவதற்கு அனுமதி இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அடுத்ததாக அடுத்த மஸ்அலா வக்து நிய்யதி ஃபி ஸௌமி வ ஹுக்முஹா, அதாவது எந்த நேரத்திலே நாங்கள் நியத்து வைக்க வேண்டும், அதனுடைய சட்டம் என்ன என்பதை நாங்கள் பார்த்தோம். நியத்து வைப்பது கட்டாயம், வாஜிப். அது ஃபர்லான நோன்பாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் ஆரம்பமாகவே அந்த நியத்து வந்துவிட வேண்டும். நாங்கள் ஏற்கனவே ருக்குனிலும் பார்த்தோம் நியத் சம்பந்தமாக. ருக்குன் இங்கே சொன்னார்கள், இங்கேயும் சொல்கிறார்கள் ருக்குன். எனவே நியத் என்பது ஒரு அமலை செய்வதற்கு முன்னால் வர வேண்டும். அதே போன்று நோன்பை நாங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை போன்று ஃபஜ்ருடைய நேரம். எனவே ஃபஜ்ருடைய நேரத்துக்கு முன்னால் நியத் வந்து விட வேண்டும். இதுதான் எல்லா அமலுக்கும் பொதுவானது. ஒருவர் ஒரு அமலை செய்து கொண்டு இருக்கின்ற இடையிலே எனக்கு நான் நியத்தை என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. அமல் நடப்பதற்கு முன்னால் நியத்து வர வேண்டும். நோன்பு சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு நேரடியான ஹதீஸும் இருக்கிறது. யார் ஃபஜ்ருக்கு முன்னால் நியத்து வைக்கவில்லையோ அவர் நோன்பு நோற்றவராக இருக்க மாட்டார், அவருக்கு நோன்பில்லை என்று. அந்த ஹதீஸ் நபி அவர்கள் சொன்னதாக வரக்கூடியது பலவீனமாக இருக்கிறது. அதிலே பலவீனம் இருக்கிறது என்றாலும் மௌகூஃப் ஒரு சஹாபியுடைய கூற்றாக அது பலமாக இருக்கிறது. அந்த ஹதீஸ் இல்லை என்றாலும் பொதுவாக நியத் என்பது அந்த அமலுக்கு முன்னால் வர வேண்டிய ஒரு விடயம். ஆனால் சுன்னத்தான நோன்புகளுக்கு இடையிலே இருந்து நியத்து வைப்பதற்கு மார்க்கம் அனுமதி அளித்திருக்கின்றது என்பதையும் நாங்கள் பார்த்தோம். ஆனால் அதற்கு முன்னால் ஃபஜ்ரிலிருந்து எந்த ஒரு நோன்பை முறிக்கக்கூடிய காரியத்தையும் அவர் செய்திருக்க கூடாது. அதே போன்று முழு ரமதானுக்கும் ஆரம்பத்திலே ஒருவர் நான் முழு ரமதானையும் நோக்கப் போகிறேன் என்று நியத்து வைத்தால் போதுமானது என்று இங்கே சொல்லியிருந்தார்கள். அது பலமான கருத்து என்று நாங்கள் சொன்னோம். என்றாலும் ஒவ்வொரு இரவும் அவருக்கு அந்த நியத்து ஏற்படுவது சிறந்தது. அடுத்ததாக நாங்கள் நோன்பை விடுவதற்கான காரணங்களை, நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கக்கூடிய சலுகைகளை பற்றி பார்த்தோம். அதிலே முதலாவதாக நோய், அதே போன்று முதுமை. ஒருவர் நிரந்தர நோயாளியாக இருந்தால் அவருக்கு நிரந்தரமாக நோன்பை நோட்பது சிரமமாக இருந்தால், அதே போன்று ஒருவர் வயோதிபர் நோன்பு நோக்கின்ற சிரமமான நிலையில் இருந்தால் அவர் நோன்பு நோக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்று நாங்கள் பார்த்தோம்.
அவருக்கு கதா செய்யவும் முடியாது. அதே நிலையிலே தான் அவர் இருப்பார். அவர் அதற்கு பதிலாக கஃபாரா கொடுக்க வேண்டும் என்பது பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு என்று சொன்னோம். அதேபோன்று தற்காலிக நோயாளியா இருந்தால், குணமடையக்கூடிய நோயாளியாக இருந்தால், அவர் நோன்பு குணமடைந்ததற்கு பிறகு அந்த நோன்புகளை நோற்றுக்கொள்ள வேண்டும். வேறு நாட்களிலே அந்த நோன்புகளை அவர் நோற்றுக்கொள்ள வேண்டும். தொடராக நோக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை. எவ்வாறு வேண்டுமென்றாலும் அவர் அந்த நோன்புகளை நோற்றுக்கொள்வதற்கு முடியும். அதேபோன்று நாங்கள் ஃபிதியா சம்பந்தமா பார்க்கின்ற பொழுது, ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். ஒரு ஏழைக்கு போதுமான அளவு உணவளிக்க வேண்டும். ஒரு முத்து கொடுத்தால் சிறந்தது என்று பார்த்தோம். முத்தென்றால் கிட்டத்தட்ட இன்றைய காலத்திலே நல்ல கோதுமையிலே ஒரு 510 கிராமுக்கு சமமாகிறது. என்றால் அது முகத்தல் அளவை. அன்றைய காலத்திலே முத்து என்பது முகத்தல் அளவை. லீட்டர் இன்று நாங்கள் எவ்வாறு முகத்தல் அளவை பயன்படுத்தினோம், அதே போன்ற ஒரு அளவை தான் அது. அதை நாங்கள் நிறைக்க மாற்றுகின்ற பொழுது ஒவ்வொரு பொருளுடைய அடர்த்தியை பொறுத்து அது வித்தியாசப்படும். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் சஃபர், பிரயாணம். பிரயாணமும் ஒரு நோன்பை விடுவதற்கான சலுகை. பிரயாணத்திலே ஒருவருக்கு நோன்பு பிடிப்பதற்கு முடியுமா இருந்தால் அவர் நோன்பு பிடிக்கலாம். முடியுமா இருக்கிற நேரத்திலே நோன்பை விடுவதற்கும் அனுமதி இருக்கிறது. ஆனால் சிரமமாக இருக்கின்ற பொழுது ஒரு பிரயாணி நோன்பு நோட்பதை தவிர்க்க வேண்டும். கடும் சிரமமாக இருந்து அவருக்கு பாதிப்பு வரும் என்ற நிலையில இருக்கின்ற நோன்பாளி, பிரயாணி நோன்பு நோட்பது கூடாது. ஹராம் என்பதுதான் சரியான கருத்து என்று நாங்கள் நேற்றும் பார்த்தோம். அதே போன்று ஹைத், நிஃபாஸ் இந்த இரண்டும் நோன்பை விடுவதற்கான சலுகைகள். சலுகை மட்டுமல்ல, அந்த நேரத்திலே நோன்பை அவர்கள் கட்டாயம் விட வேண்டும். நோன்பு நோற்றாலும் அந்த நோன்பு செல்லுபடி ஆகாது. கட்டாயமாக அந்த நேரத்திலே நோன்பை அவர்கள் விட வேண்டும். அடுத்ததாக கர்ப்பம், பாலூட்டுதல் இந்த இரண்டும் நோன்பை விடுவதற்கான சலுகைகளாக இருக்கின்றன. இந்த நேரத்திலே அவர்களுக்கு சலுகை வழங்கப்படும். நபி அவர்கள் சொன்ன ஹதீஸிலே பிரயாணியோடு இணைத்து கர்ப்பிணி பெண்ணையும் பாலூட்டும் பெண்ணையும் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நோன்பிலே தளர்வு இருக்கிறது. எனவே அவர்கள் பிற காலத்திலே அந்த நோன்பை நோற்றுக்கொள்ளலாம். அவர்களுக்காக நோன்பு விட்டாலும், குழந்தைகளுக்கு ஆபத்து வரும் என்று நோன்பு விட்டாலும் அவர்கள் நோன்பை நோற்றுக்கொண்டால் போதுமானது என்பதுதான் பலமான கருத்து என்று நாங்கள் சொன்னோம். சிலர் கஃபாரா கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். குழந்தைகளுக்காக நோன்பை விட்டால் ஃபிதியா கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து பலமானது இல்லை. அதற்கு தெளிவான ஆதாரம் இல்லை. சிலர்கள் இப்னு உமர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் நோன்பை விட்டதற்கு பகரமாக கஃபாரா கொடுத்தால் போதுமானது போன்ற கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த கருத்தை விட அவர்கள் திரும்ப நோன்பு நோட்க முடியுமா இருந்தால் நோன்பு நோட்பது என்றால் அவர் நோயாளிக்கு சமமானவர்கள் என்ற கருத்து தான் பலமானது என்று நாங்கள் பார்த்தோம். அல்லாஹு அலம். அடுத்ததாக முஃபத்திராத்து ஸாயிம், நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அதிலே உண்ணுதல், பருகுதல், தெரிந்து கொண்டு வேண்டுமென்று உண்ணுதல், பருகுதல் நோன்பை முறிக்கும். அதே போன்று உடலுறவு கொள்ளுதல் நோன்பை முறிக்கும். இது சம்பந்தமாக நாங்கள் நேற்றும் மீட்டல் செய்தோம். எனவே அதனை நாங்கள் சுருக்கமாக பார்த்து கொள்ளலாம். அதே போன்று உடலுறவோடு நோன்பை முறிப்பதை போன்றுதான் இந்திரியத்தை ஒருவர் வேண்டும் என்று தெரிந்து கொண்டு வெளியேற்றுவது நோன்பை முறிக்கும் என்பது பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு. அதுபோன்று வாந்தி எடுப்பது, வேண்டுமென்று வாந்தி எடுப்பது, வாந்தி வந்தால் நோன்பு முறியாது. வேண்டுமென்று ஒருவர் வாந்தி எடுத்தால் அவருடைய நோன்பை அது முறித்துவிடும் என்பது பலமான கருத்து என்று நாங்கள் பார்த்தோம். ஏனென்றால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை சொல்கிறார்கள். எனவே அது இஜ்திஹாது, கியாஸ் அடிப்படையிலே சொல்ல முடியுமான ஒரு விடயம் அல்ல. ஆதாரத்தின் அடிப்படையிலே தான் அதை சொல்லியிருக்க வேண்டும். அடுத்ததாக ஹிஜாமா நோன்பை முறிக்கும் என்பது சில அறிஞர்களுடைய கருத்து. பெரும்பாலான அறிஞர்கள் அது நோன்பை முறிக்காது என்று கருதுகிறார்கள். என்றாலும் ஹிஜாமாவை நாங்கள் தவிர்த்துக் கொள்வது சிறந்தது என்று நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக சாதாரணமாக இரத்தம் வெளிப்படுவது, ஒரு இரத்த பரிசோதனைக்காக குறைந்த அளவில் இரத்தத்தை எடுப்பது, அல்லது பல்லு கலட்டுகின்ற பொழுது வெளிப்படுகின்ற இரத்தம், மூக்கில இருந்து வெளியாகின்ற இரத்தம், இவைகளை குறைவான இரத்தமாக இருந்தால், ஹிஜாமா அளவுக்கு இல்லாத இரத்தங்களாக இருந்தால் இவை மூலமாக நோன்பு
முறியாது என்பது பொதுவாக ஹிஜாமாவில் நோன்பு முறியும் என்று சொல்லக்கூடியவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. எனவே சரியான கருத்து ஹிஜாமா தவிர்க்கப்பட வேண்டும். நோன்புடைய நிலையிலே தவிர்க்கப்பட வேண்டும். தவிர்க்கப்படுவது சிறந்தது என்று நாங்கள் சொல்லலாம். அதனை நாங்கள் ஹராம் என்று சொல்லாவிட்டாலும் சிறந்தது, தவிர்ப்பது நல்லது என்றால் சம்பந்தமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. சில அறிஞர்கள் அது மாற்றப்பட்ட சட்டம் என்று கருதுகிறார்கள். இதிலே பெரிய கருத்து வேறுபாடு இருக்கிறது. நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம் ஏற்கனவே. 5வது நோன்பை முறிக்கக்கூடிய விடயம் மாதவிடாய், அதே போன்று பிரசவ இரத்தங்கள் வெளிப்படுவது நோன்பை முறிக்கக்கூடிய ஒரு விடயம். அடுத்ததாக நோன்பை விடுவதாக உறுதியாக எண்ணம் கொண்டால் அங்கே நோன்பு திரும்பவும் நான் நோன்பாளி என்று அவர் நினைக்க முடியாது. நோன்பை நான் விட்டுவிட்டேன் என்ற எண்ணியதற்கு பிறகு. எனவே நிய்யத்துல் ஃபித்ர், நோன்பை விடுவதாக உறுதியான எண்ணம் கொள்வது. அதாவது நோன்பை விடலாமா இல்லையா என்ற எண்ணம் வருவதல்ல. நான் நோன்பை விட்டுவிட்டேன் என்று ஒருத்தர் முடிவெடுத்தால் அது அவர் அந்த நோன்பு முடிவடைந்து விடும். அதற்கு பிறகு அவர் சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாவிட்டாலும் சரி. அடுத்ததாக மதம் மாறுதல் நோன்பை முறித்துவிடும். இப்போன்ற விடயங்களை நாங்கள் பார்த்தோம். நேற்றைய பாடத்திலே நாங்கள் கடைசியாக நோன்புடைய சுன்னத்துக்களை பார்த்தோம். முஸ்தஹப்பாத்து ஸியாம், சஹர் செய்வது நோன்புடைய முக்கியமான சுன்னா. சஹர் செய்கின்ற பொழுது அதில் பேரிச்சம்பழம் சிறந்தது என்று நாங்கள் பார்த்தோம். சஹருடைய நேரத்திலே சரியான பலமான கருத்து இரவுடைய இறுதி நேரம் என்பதை நாங்கள் பார்த்தோம். இரவுடைய இறுதி நேரத்துக்கு தான் சஹர் என்று சொல்லப்படுகிறது. சஹர்ல முக்கியமான இன்னொரு சுன்னா என்ன தெரியுமா? வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். அல்லாஹ் தஆலா மூமின்களை பற்றி என்ன சொல்கிறான்? சஹருடைய நேரத்திலே அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். எனவே நோன்புடைய காலத்திலே எல்லோருக்கும் ரமதானுடைய காலத்திலே சஹர் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த நேரத்திலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வது அந்த இடத்திலே முக்கியமான ஒரு அமல். அதே போன்று சஹரை நாங்கள் எந்த அளவுக்கு பிற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பிற்படுத்துவது சிறந்தது. நபி அவர்கள் சஹர் செய்த பொழுது ஸைத் பின் தாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை போன்று 50 ஆயத்துக்களை ஓதக்கூடிய ஒரு நேரம் தான் இருந்தது. எனவே குறைந்த ஒரு நேரம் தான் அந்த இடத்திலே இருந்திருக்கிறது. சஹரை பிற்படுத்துவது சிறந்தது. அதே போன்று தஅஜீலுல் ஃபித்ர், நோன்புடைய இன்னொரு சுன்னா தான் நோன்பு திறப்பதை அவசரப்படுத்துவது. மகரிப் ஆகிவிட்டால், சூரியன் மறைந்து விட்டால் அவசரமாக நோன்பை திறக்க வேண்டும். இது நல்ல ஒரு விடயம். மார்க்கத்திலே விசால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. 2 நாள் தொடர்ந்து நோன்பு நோற்பது, 3 நாள் தொடர்ந்து நோன்பு நோற்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஒருவர் விசால் செய்ய விரும்பினால் அவர் சஹர் வரையிலே செய்து கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரிலே இருக்கிறது. எனவே அது கூட மக்ரூ, அது கூட அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சஹர் வரையிலே. ஆனாலும் அதை விட ஏற்றமானது உடனடியாக நாங்கள் நோன்பை மகரிபோடு நிறுத்திக் கொள்வதுதான். அதை தொடர்ந்து சஹரையும் தாண்டி ஒருவர் விசால் செய்தால், விசால் என்றால் தொடர்ந்து நோன்பு பிடிப்பது பல அறிஞர்களுடைய கருத்து அது ஹராம் என்பது. சிலர் மக்ரூஹ் என்று கருதுகிறார்கள். சில சஹாபாக்களும் அவ்வாறு கருதி இருக்கின்றார்கள். என்றாலும் அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். ஹராம் என்ற கருத்து பலமாக தெரிகிறது. அல்லாஹு ஆலம். அடுத்ததாக அல் இஃப்தார் அலா ருதபாத். நாங்கள் சொன்னோம் பேரிச்சம்பழங்களிலே ருதப், கனியாக இருக்கக்கூடிய பழங்களை கொண்டு நோன்பு திறப்பது சம்பந்தமாக அது சுன்னான்னு சொன்னிருந்தார்கள். அதுக்கு சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் பல அறிஞர்கள் பலப்படுத்தி இருக்கிறார்கள். என்றாலும் ஹதீஸ் கலையில மிக அறிவுள்ள ஞானமிக்க அறிஞர்களான இப்னு அபு ஹாத்திம், அதே போன்று அபு சுரா அர் ராசி போன்ற பழைய அறிஞர்கள் இந்த ஹதீஸை குறை கண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த ஹதீஸ்களிலே பலவீனம் இருக்கிறது. எனவே எந்த ஒன்றை கொண்டும், தண்ணீரை கொண்டோ அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல ஒரு பொருளை கொண்டு நாங்கள் நோன்பு திறக்கலாம். பேரிச்சம்பழம் பொதுவாக ஆரோக்கியத்துக்கு நல்லது. சஹருடைய நேரத்திலே அதிலே நோன்பு திறப்பு சம்பந்தமாக வந்திருக்கிறது. ஆனால் இஃப்தாருடைய நேரத்திலே அதை கொண்டு நோன்பு திறப்பு சம்பந்தம் வரக்கூடிய ஹதீஸ்களிலே உறுதித்தன்மை போகாமல் இருக்கிறது. அடுத்ததாக நோன்புடைய நேரத்திலே துஆ கேட்பது மார்க்கத்திலே வரவேற்கப்படக்கூடிய ஒரு விடயம். அது சம்பந்தமான ஹதீஸ் சரியான ஹதீஸ்ன்னு சொன்னோம். ஆனால் நோன்பு திறக்கும் நேரத்தில் என்று வரக்கூடிய ஹதீஸ் பலவீனம் இருக்கிறது. எனவே ஒரு நோன்பாளி முழு நாளும் அவர் துஆ கேட்கலாம். அவர் துஆ ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியானவராக அவர் இருக்கின்றார் என்பதை பார்த்தோம். அதே போன்று அதிகமாக நோன்பிலே சதக்கா கொடுப்பது. சதக்கா கொடுப்பது சம்பந்தமாக நபி அவர்கள் சொன்னார்கள் என்று வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸும் சஹீஹ் இல்லை. ஆனால் நபி அவர்களுடைய செயலிலே
நோன்புடைய காலத்திலே அவர்கள் அதிகமாக தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக, தர்ம சிந்தனை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சஹீஹான ஹதீஸ் இருக்கிறது. அதேபோன்று குர்ஆன் ஓதுவது நோன்பிலே மிக முக்கியமான ஒரு வணக்கம். நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள் ஒவ்வொரு இரவிலும். அதேபோன்று நோன்பாளிகளை நோன்பு திறக்க வைப்பதும் ஒரு சதகாவிலே சேரும். அதல்லாமல் நோன்பாளிகளை நோன்பு திறக்க வைப்பதுடைய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களிலே பலவீனம் இருக்கிறது. அடுத்ததாக இரவு தொழுகையிலே நாங்கள் ஈடுபடுவது நோன்புடைய காலத்திலே மிகவும் முக்கியமான ஒரு வணக்கம். நபி அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள், ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். அதே போன்று அதிலும் குறிப்பாக கடைசி பத்திலே அவ்வாறு செய்வது மிக முக்கியமான ஒரு வணக்கம். அதேபோன்று நோன்புடைய காலத்திலே செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான சுன்னாதான் உம்ரா செய்வது. அதேபோன்று நோன்பாளியாக இருக்கும் பொழுது ஒருவரை யாராவது திட்டினால் நான் நோன்பாளி என்று சொல்வதும் சுன்னா. நோன்பாளி என்று சொல்வதும் சுன்னா. அடுத்ததாக நாங்கள் நேற்று பார்த்தோம், நோன்பை முறிக்கக்கூடிய நோன்பிலே அதாவது தவிர்க்கப்பட வேண்டிய மக்ரூஹான விடயங்கள். அளவுக்கு அதிகமாக மூக்குக்கு தண்ணீர் செலுத்த உது செய்யும் பொழுது, அல்லது உது செய்யாத நேரத்திலும் தான் மூக்குக்கோ அல்லது வாய்க்கோ அதிகமாக தண்ணீர் செலுத்துவது என்று அதன் மூலமாக அது சில நேரம் எங்களுடைய உணவு குழாயை சென்றடைந்து விடலாம். அவ்வாறு சென்றாலும் ஒருவர் அவ்வாறு வேண்டுமென்று செய்யாமல் உது எடுக்கும் பொழுது தண்ணீர் சென்று விட்டால் அவருடைய நோன்பு முறியாது என்பது சரியான கருத்து. அதே போன்று ஒருவர் தன்னுடைய இச்சையை தூண்டிவிடும் என்று தெரிந்து கொண்டே முத்தமிடுவது, அதுவும் ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம், மார்க்கத்திலே வெறுக்கப்பட்ட ஒரு விடயம். அடுத்ததாக உணவை தேவையில்லாமல் சுவைப்பதும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இங்கே சொல்லியிருந்தார்கள். அதே போன்று காரல் சளியை விழுங்குவதும் மக்ரூஹானது வெறுக்கப்பட்டது என்று சொல்லியிருந்தார்கள். அதே போன்று அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் கதா நோன்பு சம்பந்தமாக பார்த்தோம். ரமதானுடைய மாதத்திலே ஒருவர் எந்த ஒரு நியாயமான அனுமதிக்கப்பட்ட காரணமும் இல்லாமல் நோன்பை விடுவது மிகப்பெரிய குற்றம். அதற்கு அவர் தௌபா செய்ய வேண்டும். பிறகு அவர் உடனடியாக ரமதான் முடிந்ததற்கு பிறகு அந்த நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு. ஒரு சில அறிஞர்கள் அவருக்கு அந்த நோன்பு நோற்றாலும் அந்த நோன்புக்கு அது ஈடாகாது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். எனவே ரமதானுடைய காலத்திலே ஒரு நியாயமான காரணங்களுக்காக நோன்பு விட்டவர்கள் அவர்கள் ரமதான் முடிந்ததற்கு பிறகு அவர்கள் நோன்பை நோற்றுக்கொள்வதற்கு சலுகை அவர்களுக்கு இருக்கிறது. அடுத்த ரமதானுக்குள் அவர்கள் அந்த நோன்புகளை நோற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த ரமதானையும் தாண்டி அவர்கள் போகக்கூடாது என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அடுத்த ரமதான் வருவதற்கு முன்னால் அந்த ஷாபான் மாதத்திலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணி செய்வதன் காரணமாக விடுபட்ட கதா நோன்புகளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோற்றுக்கொள்வார்கள். அதை விடவும் தாண்டி போகக்கூடாது என்று அதிலிருந்து தெரிகிறது என்று இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அதை விட தாண்டினால் அது குற்றம். அதற்கு ரமதானுடைய அந்த நோன்புகளை நோட்பது மட்டுமல்லாமல் தண்ட பரிகாரமும் கொடுக்க வேண்டும். அதாவது குற்ற பரிகாரமும் அதற்கு செய்ய வேண்டும், ஃபிதியாவும் கொடுக்க வேண்டும் என்று பலர் சொல்லி இருக்கிறார்கள், சஹாபாக்கள்லையும் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஷேக் இப்னு உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் போன்ற அறிஞர்கள் அது கட்டாயமில்லை, நோன்பை நோட்பது மட்டும்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். அவ்வாறு செய்வது சஹாபாக்கள் செய்தது ஒரு மேலதிகமான ஒரு அதாவது சுன்னா, அதாவது முஸ்தஹப், வரவேற்கத்தக்கது என்ற அடிப்படையிலே அவர்கள் அவ்வாறு ஃபத்வா கொடுத்திருக்கலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அல்லாஹு அலம். விடுபட்ட நோன்புகளை நாங்கள் தொடராக நோக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை. விட்டும் என்ன செய்யலாம், இடைவெளி விட்டும் அந்த நோன்புகளை நோற்றுக்கொள்ளலாம் என்ற விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று கடைசியாக நாங்கள் சுன்னத்தான நோன்புகளை பற்றி பார்த்தோம். 6 நோன்புகளை நோற்றுக்கொள்வது சுன்னத் என்பதை பார்த்தோம். அதே போன்று அரஃபாவுடைய நோன்பு, ஆஷூராவுடைய நோன்பு, திங்கள் வியாழக்கிழமையிலே ஒவ்வொரு வாரத்திலும் நோன்பு நோட்பது சுன்னத் என்பதை பார்த்தோம். ஆஷூராவுடைய நோன்பு நோட்கின்ற பொழுது தாசுவாவையும் சேர்த்து நோன்பு நோட்பது சிறப்பானது. அதே போன்று ஒவ்வொரு மாதம் 3 நாட்கள் நோன்பு நோட்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதம் 3 நாட்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். அதிலே நபி அவர்கள் ஐயாமுல் பீத்லே நோன்பு நோட்பதை ஆர்வம் ஊட்டியிருக்கிறார். ஆனால் நபி அவர்கள் ஐயாமுல் பீத்லே நோட்டார்கள் என்பதற்கு எந்த ஒரு பலமான ஹதீஸும் இல்லை. நோட்டிருக்கலாம், அல்லாஹு அலம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள், எதிலும் ஆரம்பத்திலும் நோட்பார்கள், எதிலுமே எந்த நாளில் வேண்டுமென்றாலும் 3 நாட்கள் நோட்பார்கள். ஆனால் நபி அவர்கள் ஐயாமுல் பீதிலே ஆர்வம் ஊட்டி இருக்கிறார்கள். நபி அவர்களுடைய சொல்லாக பலமான ஹதீத் இருக்கிறது.
எனவே ஐயாமுல் பீதிலே நோன்பு நோட்பது சிறந்தது. ஐயாமுல் பீத் என்பது 13, 14, 15 அந்த நாட்கள் நோன்பு நோட்பது ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது. எனவே 3 நோன்பு நோட்பவர்கள் அதில் தான் நோக்க வேண்டும் என்பதில்லை. அவர்கள் அதிலே விடுபட்டால் எதிரும் நோட்கலாம், அல்ல அதற்கு முன்னாலும் நோட்கலாம். அதே போன்று தாவூது நபியுடைய நோன்பு, அது சக்தியுள்ளவர்களுக்கு மாத்திரம் அந்த நோன்பு நோட்கலாம். தாவூத் நபி அவர்கள் ஒரு நாள் நோன்பு பிடிப்பார்கள், ஒரு நாள் நோன்பு விடுவார்கள். அதே போன்று முஹர்ரம் மாதத்திலே நோன்பு நோட்பது மார்க்கத்திலே ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று அரஃபாவுடைய நோன்பு ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது. அதல்லாமல் துல்ஹிஜ்ஜா மாதத்திலே ஏனைய அந்த 8 நாட்களிலும், அரஃபாவுடைய நாளை தவிர உள்ள 8 நாட்களிலும் நோன்பு நோட்பது வரவேற்கப்படுகிறது. என்றால் நோன்பு என்பது ஒரு சிறந்த அமல். அந்த வகையிலே அந்த நாட்களிலே நோன்பு நோட்பது சிறந்தது. அதல்லாமல் நபி அவர்கள் அந்த நாட்களிலே நோன்பு நோட்டார்கள் என்பதற்கு பலமான ஹதீத்கள் இல்லை. ஆனால் அமல் செய்வதற்கு என்ன செய்திருக்கிறார்கள்? ஆர்வமூட்டியிருக்கிறார்கள். சில சஹாபாக்கள் அந்த நாட்களிலே ரமதானிலே விடுபட்ட நோன்புகளை கதா செய்ததாக செய்திகள் இருக்கின்றன. எனவே அந்த நாட்களிலே நோன்பு நோட்பதும் ஒரு அமல் என்ற வகையிலே நோன்பு நோட்பது சிறந்தது என்று நாங்கள் சொல்லலாம். கடைசியாக நாங்கள் இன்றைய பாடத்திலே நோன்பு நோக்குவது வெறுக்கப்படக்கூடிய, ஹராமாக்கப்படக்கூடிய நாட்களை பார்த்தோம். குறிப்பாக 2 பெருநாள்கள், அதே போன்று ஐயாமு தஷ்ரீக் இந்த நாட்களிலே நோன்பு நோட்பதை ஹராம் என்று நாங்கள் சொன்னோம். அதே போன்று ரஜப் மாதத்தை மாத்திரம் ஒருவர் நோன்பு நோட்பதற்கு எடுத்துக்கொள்வது பிழையானது. அதே போன்று ஜும்மாவுடைய நாளில் மாத்திரம் நோன்பு நோட்பது பிழையானது. அதே போன்று சனிக்கிழமை சம்பந்தம் வரக்கூடிய ஹதீஸ் பலவீனமானது. அது பலமானது என்று வைத்துக் கொண்டால் அந்த நாளுக்கன்று அந்த நாளை மாத்திரம் நோன்பு நோட்பதுதான் கூடாது என்று நாங்கள் பார்த்தோம். அதே போன்று ஷக்குடைய நாளையிலே நோன்பு நோட்பது கூடாது. ரமதானுக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னால் நோன்பு நோட்பது கூடாது போன்ற விடயங்களை பார்த்தோம். எனவே இதனோடு நாங்கள் எங்களுடைய இந்த பாடநெறியை முடித்துக் கொள்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் இதற்கான நன்மையை தருவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. جمعية الدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها، بالدعوة نحيا.